Okay, sir. We will start the session. Guna sir, start பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நீங்க சொன்னா சரிதான் சார். Okay. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய அழைப்பை ஏற்று நம்ம குழுவிற்கு சிறப்பாக பயிற்சி அளிக்க வந்துள்ள நமது குணசேகரன் சார், சிஎல்ஐஏ அண்ட் சிஎம்ஸ் கிளப் மெம்பர் ஆஃப் செங்கல்பட்டு பிரான்ச் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பிஃபோர் கெட்டிங் இன் டு த செஷன், ஒரு ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் அவர் குரூப். ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது சார். ஆ, நண்பர்களே, ஒன்ஸ் அகைன் மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ்பெஷலி சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் குணசேகரன் சார் அவர்களையும் வருக வருக என்று சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக வரவேற்கிறோம். சார், அனைவருக்கும் குரூப் பார்த்தீங்கன்னா இஸ் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் அப்படிங்கிற குரூப்பு. நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன் டு த லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ். நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏஜென்ட் சமுதாயத்துக்கு நாங்கள் இந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இவங்க தான் எங்களோட பில்லர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த செஷனை. இந்த ஒரு குரூப் நல்லபடியாக போயின்னு இருக்கு இது வரைக்கும். ஸோ வி எக்ஸ்டெண்ட் எ வார்ம் ரெட் கார்பெட் வெல்கம் டு யூ டுடே. குணசேகரன் சார், மெம்பர் ஆஃப் சேர்மன்ஸ் கிளப், சிஎல்ஐஏ அண்ட் எல்ஐசி ஆஃப் இந்தியா, சென்னை 1, செங்கல்பட்டு பிரான்ச். ஸோ வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி படிக்க படிக்கத்தான் அறிவு வளருங்கிற மாதிரி தோண்ட தோண்ட தான், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டின்னு இருக்கோம். இன்னும் எல்லாருக்கும் நிறைய தோண்ட வேண்டி இருக்கு. ஸோ கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்பது சந்தேகமில்லை. இதுதான் எங்களோட கமிட்மெண்ட். எல்லாரையும் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் ஆக்கணும். எல்லாவித சப்ஜெக்ட்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ராடக்ட் நாலேஜ், அண்டர் ரைட்டிங், சர்வீசிங், கிளைம்ஸ், எல்லாம் எவ்ரி திங் வி கவர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 303வது நாள் இன்னைக்கு, 10வது மாதம். ஸோ பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 2024 விஜயதசமி அன்னைக்கு போன வருஷம் ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் யூடியூப். அந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்கல்டிஸ், இன்ஹவுஸ் அண்ட் எல்ஐசி அஃபிஷியல்ஸ் நிறைய பேர், நம்ம எஸ்டிஎம் விஷ்ணுதேவ் சார் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் மோகனசுந்தரம் சார், அந்த மாதிரி எல்ஐசி அஃபிஷியல்ஸ், ஸ்டால்வர்ட்ஸ், சிஓடி மெம்பர்ஸ், கார்பரேட் மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம குரூப்பில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ டுடே வி ஆர் ஹானர்ட் வித் யுவர் பிரசன்ஸ் சார், to provide and give more tips to our agents to sell more policies. So with this, I would like to conclude. Now I would request our COT member, Mr. Sureshan Babu, to render a welcome address. Sureshan Babu sir, over to you. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இந்த மீட்டிங் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய பேச்சாளர் திரு குணசேகரன் சார் அவர்கள் வந்து 15/5/1977 பிறந்திருக்காரு. அவர் வந்து 2003 வரைக்கும் சாதாரண வேலைக்கு தான் போயிருக்காரு. கூலி வேலைக்கு, விவசாய வேலைக்கு, எல்லா வேலைக்கும் போயிருக்காரு. 2003 வந்து அவர்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 26 வயசு. அவர் வந்து அந்த டைம்ல வந்து செங்கல்பட்டு பிரான்ச்சில் வந்து ஆர்சி ஏஜென்டாக எடுத்திருந்தாரு. அதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய பாலிசி பார்த்தீங்கன்னா நம்பர் பாலிசி இது வரைக்கும் 950 பாலிசிக்கு இருக்குது. சார் வந்து சிஎம் கிளப்பா வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா சிஎம் கிளப்பா இருக்காங்க. சார் சிஎல்ஏல பார்த்தீங்கன்னா 2011 இருந்து சிஎல்ஏல இருக்காங்க. ஆனா 171 ஏஜென்ட் அவருக்கு கோர்ஸ் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கல்ச்சரை பார்த்தீங்கன்னா எல்ஐசியுடைய சின் தலை தான் போட்டுப்பாரு. எல்ஐசி மேல அவ்வளோ மரியாதை அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸா டைம் அண்ட் ஃப்ரீ ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் 22 lakhs. அவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, ஒரு பையன், ஒரு மகள், 4 பேருமே ஏஜென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல பார்த்தீங்கன்னா எஸ்எட்எம் கிளப்ல டிஎம் கிளப்ல 2 பேர் இருக்காங்க. டிஎம் கிளப்ல வந்து 4 பேர் இருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86 ஏஜென்ட் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வேக்கேஷன்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வருஷம் 100 பாலிசிக்கு குறையாம போட்டே இருப்பாங்க. இப்போ ஃபேமிலியில ஏஜென்சி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாலிசி வந்து 50, மற்ற பாலிசிகள் பிரிச்சும் போட்டுட்டு இருக்கனால இருக்காரு.
சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 பேரை கொண்டு நடத்துறது பெரிய விஷயம். 171 பேரையும் கொண்டு போறது நான் சாதாரண விஷயம் இல்லை. இது மாபெரும் சாதனை. அவரை இந்த குரூப் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ சார். Thank you, Sureshan sir. Sureshan sir, I just now got the update from Gunasegaran sir that he has entered into Golden Brigade. So, Lee Group, ஆமா சார். congratulate சரி. him. Lee Group, based on the performance, he has got the news. So, he will be entering into Golden Brigade. Next year, I think Platinum போயிடுவார்னு நினைக்கிறேன். Am I right, sir? Wish you all the very best, sir. Now, it is சார். over to you. You can start your session, sir. Thank you so much. தேங்க்யூ சார். இந்த லீக் குரூப்புக்கு என்னை வரவழைத்து பேச வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லீக் குரூப் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த குரூப் ரொம்ப க்யூட்டாக டைமிங்கோட பங்க்சுவாலிட்டியோட நடக்குது. அதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். அது அன்டைமாக உள்ள நுழையத்துக்கு பயந்துனே நான் சம்டைம் வெளியே வந்துடுவேன். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போகிறீங்க. உண்மையிலேயே கடவுள் துணையோட எல்லாரும் வளரணும், எல்லாரும் நல்லா சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணங்கள் உலகத்தில் பெத்த தாய் தகவனுக்கு அப்புறம் வேற யாரும் வரமாட்டாங்க. இதில் இருக்கிற அந்த 10 முக்கியமான சிஓடி நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இப்போ எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு சார், நான் ஆரம்பிக்கலாமா, பேசலாமா? Yes, sir. Yes, sir. Yes. எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னா, அதிக பாலிசிகள் விற்பனை செய்வது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்ஐசி துறைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு உறுதுணையாக இருந்த நிறைய, அதாவது பேர் சொல்லணும்னா நிறைய நேரம் எடுத்துக்கும், அனைத்து உயர் அதிகாரிகள் பேர் சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கருத்து தெரிஞ்சு கண்ணை திறந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் தலக்கையா சார் சொல்லலாம். பிரான்ச் மேனேஜராக இருந்தார். இப்போ அண்மையில் மனசுலேருந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வெளியே போன மாதிரி புனியமூர்த்தி சார் இருந்தார். ஏன்னா அப்போ ஆரம்பித்து இப்போ கடைசி வரைக்கும் மனசில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு கூட பணி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி பெறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஆனால் கண்ணுக்கு தெரியாத நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த உரையை தொடங்குகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எல்ஐசி உள்ள நான் நுழையிறதுக்கு முன்னாடி சாதாரணமான ஒரு விவசாய குடும்பம் தான். எல்ஐசி உள்ள வருவனான்னு எனக்கே தெரியாது. ஆனால் எல்ஐசினா என்னன்னு எனக்கு 27-28 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு துறையில் வேலை பார்க்கும்போது, கம்பெனியில் வேலைக்கு போகும்போது, அப்போ செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு பாலிசி எடுத்து கொடுத்தாங்க. அப்போ தான் எல்ஐசி இது இருக்கணும், போட்டு வச்சா செத்தா துட்டு வரும் அப்படின்றது தான் கான்செப்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்கல. நான் எம்ஏ முடித்ததுனால சரி வேறு ஏதாவது ஜாப் போகலாம் அப்படின்றதுக்காக டைப்ரைட்டிங் முடித்தேன், ஷார்ட் ஹேண்ட் முடித்தேன். ஆனால் எதுவுமே வழிகாட்ட ஆள் இல்லாதனால ஏதோ கிடைக்கிற வேலையை போய்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். தேடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஒரு கொள்கையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே தேவாரம் திருப்புகள்லாம் எங்களுக்கு குழந்தைலேருந்தே தூக்கத்தில் எழுப்பி வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தூங்கினே இருந்தாலும் அடிச்சுக்கிட்டே பாடம் சொல்லி கொடுப்பாரு எங்கள் அப்பா. ஸோ அப்பாவுடைய அந்த நெறிமுறைகள், அறிவுறுத்தல்கள் அதெல்லாம் எனக்கு பக்குவமாக இருந்தது என்னோட எதிர்காலத்துக்கு. இப்போ அப்பாவுடைய எண்ணங்களை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அதுதான் என்னோட வளர்ச்சிக்கு பெரிய காரணம். அதில் மெயினான விஷயம் என்ன சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி உள்ள நுழையும் போது போஸ்ட் கார்டு மூலியமா, அதாவது 15 காசு அட்டை போஸ்ட் கார்டு என்னை அழைச்சிது. இது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த கார்டு, போய் பாரு அப்படின்ட்டு. அப்போல்லாம் சைக்கிளே பெரிய விஷயம். வீட்டில் சைக்கிளே தரமாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அண்ணனுக்கு எனக்கு கூட பிறந்தா 6 அண்ணன் இருக்காங்க. அதில் 2 அண்ணன் தான் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அது சைக்கிள் கட்டால் சண்டை தான் வரும். சரி, சைக்கிளே இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஓடிக்கணும், நடந்து தான் ஓடிக்கணும், கைனிக்கு காட்டுக்கும் ஓடணும். அந்த சமயத்தில் ஒரு ஓட்ட சைக்கிள் கொடுத்தாங்க.
அதை எடுத்துக்கிட்டு 1 கிலோமீட்டர், அதாவது திருக்கழுக்குன்றத்துக்கும் என்னோட கிராமத்து உள்ள இருக்கிற 1 கிலோமீட்டருக்கும் வெளியே வரணும். அந்த ஒரு சிட்டிக்கு வரணும், திருக்கழுக்குன்றம் நகரத்துக்கு வரணும். அங்கே வந்துட்டு பேரூராட்சியில் சைக்கிளை போட்டுட்டு 2,15 ரூபா டிக்கெட்டு, 15 கிலோமீட்டர் தள்ளி செங்கல்பட்டு. அந்த பஸ்ஸை பிடிச்சி செங்கல்பட்டுக்கு வந்து அந்த கார்டை எடுத்துமே காமிச்சேன். அப்போ காட்டும்போது நீ இது மேலே போய் பாருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டு தான் எனக்கு வந்து ஒரு வழி காட்டுச்சு. அப்புறம் அங்கே ஒரு சாரு கிடைச்சாரு. அவருடைய வழிகாட்டுதல் பேரில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படிலாம் எல்ஐசி இருக்கும் அப்படின்லாம் சொல்லித்தரல. அங்கே பேசாத, இங்கே போகாத, அங்கே என்ன வேலை உனக்கு, இங்க வந்து உட்காரு, வந்தியா நான் வெளியே போயிடு, இங்கே உங்கள்கிட்ட விசாராத, அப்படிதான் சொல்லுவாங்க. அது என்னோட வளர்ச்சி அதிகாரியுடைய குணம் அப்படி. அவரை நான் எதுவும் சொல்லிக்க முடியாது. ஆனால் அது ஒரு வகையில் நல்லதாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக என்னை வழிபடுத்தினாரான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்தேன். அப்போது கிளப் மெம்பர் பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்லிடுறேன் அப்படின்னா, அதிகமாக பாலிசி பண்ணுறதுக்கு அடிப்படையாக இருந்த காரணங்கள்ல என்னென்னங்கிறத முன்கூட்டியே சொல்லிடப்போம். அதுதான் இது. அதுக்கப்புறம் பாலிசி பண்ணணும், மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு நெருக்கடியை கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் வேலை இல்லாதனால வழக்கம் போல் ஏதாச்சும் வேலை இருந்தால் வேலைக்கு போவேன். இல்லைன்னா அண்ணா வந்து கொத்தனார் மேஸ்திரி இருந்தாலும் அவர் கூட வேலைக்கு போயிடுவேன். அப்போது அந்த சமயத்தில் அந்த கொத்தனார் மூலிமா அந்த வாரமான சம்பளம் பிரிப்பாங்க. அப்போ வந்து அந்த சம்பளம் பிரிக்கும் போது என்னை மட்டும் கூட வச்சுக்கிட்டு பிரிப்பார் அவங்க ஓனர் மேஸ்திரி. ஏன்னா கொஞ்சம் படித்ததுனால இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும், அவங்க எவ்வளோ கொடுக்கணும்னு அதை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் எல்ஐசி கூட இருந்ததுனால முதல்ல எங்களுடைய மேஸ்திரிக்கு பாலிசி போட்டேன். அவருடைய வழிகாட்டுதல் பேரில் கூட வேலை செய்கிற எல்லா சக நண்பர்கள் எல்லாருக்கும் பாலிசி போடுறதுக்கு வாய்ப்பாக கிடைச்சிது. அப்போ வந்து எதிர்பாராமல் அக்கௌண்ட்டில் பணம் வருது. அப்போல்லாம் அக்கௌண்ட்டில் பண்ணல, செக்காக தான் கொடுப்பாங்க. அந்த இவ்வளோ செக்கில் இவ்வளோ பைசா எப்படி வருது, நான் வேலைக்கே போகலையே, பாலிசி தானே கொடுத்தேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. சரி, எப்போ மாதிரி வழக்கம் போல் வேலை இல்லைன்னா கொத்தனார் வேலை, அப்போ பாலிசியும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த சமயத்தில் பாலிசி தான் வந்து முக்கியத்துவத்துக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி அப்பப்போ டயல் ஃபோனில் தான் வருவாங்க, இல்லை நேரடியாக சார் வந்துடுவார் வீட்டில். அப்போ பாலிசி அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தேன். அப்போது எப்படி பண்ணால் நிறைய பாலிசி வரும் அப்படிங்கிற விஷயத்த இன்னும் நிறைய, ஏன்னா என்னை மேலே உந்திக்கினே இருக்கிறாங்க, பண்ணணும் பண்ணணும், செய்யணும். எப்போ போய் யாரை போய் கேட்டாலும் போடவே மாட்டேன்றா, எப்படா போடுறது, எப்படி உங்களை பேசி புரிய வைக்கிறது தெரியாமல் இருந்தேன். அந்த சமயத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் மதியம் சாப்பாடு போட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் போய் நான் கலந்துப்பேன். அப்போது எனக்கு முன்னாடி இந்த சீனியர் எல்லாம் என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க, அவங்க என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இப்போ இந்த லீ குழுமத்தில் இருக்கிற மாதிரி நல்ல உள்ளங்கள் உலகத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரும் சொல்லிலாம் தரது கிடையாது. நான் போய் கேட்க போனா படம் சாரை போய் கேட்போம் அப்படின்வாங்க. அந்த சமயத்துல சரி யாரையும் கேட்கறது கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத அந்த நடவடிக்கை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போ அந்த நடவடிக்கையை ஃபாலோ பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா பாலிசி மட்டும் நிறைய பண்ணா எப்படி பண்றதுன்னு மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதாது. நாம என்ன பண்ணா நிறைய பாலிசி பண்ண முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு டூல்ஸ். சீனியரை ஃபாலோ பண்ணணும். அவங்க பயன்படுத்துகிற பாக்கெட்ல இருந்து எடுப்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு டைரி எடுப்பாங்க, எடுத்து குறிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து கவுண்டரில் கொடுத்து பில்லு கட்டுவாங்க. குணா அப்புறம் சார், குணா சார். சார், சாரி, கொஞ்சம் சவுண்டு வேணுங்கிறாங்க. கொஞ்சம் சவுண்டு முடிஞ்சா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரைட் சார், ரைட் சார். இப்போ கேட்க நினைக்கிறேன். கேக்குது, கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்க அட்மிட் பண்ணிக்கோங்க, அட்மிட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீனியர் அவங்க பயன்படுத்துற அந்த குறிப்பேடு, அப்புறம் அவங்க அப்பப்போ கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுற அப்ரோச்சிங்கு, இதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பார்க்க முடியலனாலும் கொஞ்சம் எட்ட நின்று பார்ப்பேன். என்ன பேசிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க. இல்லை இது வந்து ஒரு வகையில வந்து காப்பி அடிக்கிறது தான். பட் இந்த காப்பி அடிக்கிறது கூட எப்படின்னா அதுல ஒரு திறமை வேணும்.
ஸோ எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட முடியாது. அதை காப்பி அடிச்ச மாதிரி நாம வந்து கரெக்டாக பண்ணுவோம்னா அதுவும் பண்ணணும். அப்போ அதுக்கும் சில திறமைகள் வேணும். அப்போ எனக்கு இதெல்லாம் வந்து இந்த திறமைகள் வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னா என்கிட்ட படிப்பு அவ்வளோவா கிடையாது. ஏன்னா +2 ஃபெயில் ஆகிட்டு அப்புறமா தான் அட்டெம்ப்ட் அடிச்சு பாஸ் பண்ணேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை படிக்க வைக்காத விட்டாங்க அந்த சமயத்தில். அப்போது காப்பி அடிக்கிறது அதாவது வந்து என்னென்னலாம் வருது, ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஒரு 300 ஃபார்ம் எழுத சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதை எழுதி நானே ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த முறை வந்து நானே அதை பார்த்து பேரை மாற்றி ஊரை மாற்றி எழுதிக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் காப்பி பண்ணி அதையே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ சார் ஆரம்பிக்கும் போது சொன்னார் எல்லா செக்ஷன்லையும் தரவா இருக்கணும்னு. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கிளைம் டிபார்ட்மெண்ட், லோன் டிபார்ட்மெண்ட்டு, ரிவைவல் டிபார்ட்மெண்ட்டு, எந்த வேலை அங்கே என்னென்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே போகாத காப்பி வச்சு வச்சுப்பேன். அப்போ எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டாக பண்ணுறதுனால எனக்கு ஒரு ஈஸியாக போனால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அந்த அலகழிக்கிறது இது இல்லை அது இல்லை கையெழுத்து இல்லை, அப்புறம் அது போடாத விட்டு இது போடாத விட்டு அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே கொடுத்தவொடனே பேப்பர் பார்ப்பாங்க, உடனே கையில் கொடுத்துருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி காப்பி பண்ணி அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்ட விஷயத்த செயல்படுத்தினேன். அதை செயல்படுத்தும் போது தான் வந்து நேரம், குடும்ப சூழ்நிலை, நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நம்ம தேடி போகிற அந்த கஸ்டமருடைய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றணும் அப்படின்னா, முதல்ல வந்து பாலிசியாக இதை சேல்ஸ் பண்ணாமல் கஸ்டமரோட எமோஷனலை புரிஞ்சிக்கின்னு எமோஷனலை கிரியேட் பண்ணுற மாதிரி பேசினா போடாதவங்க கூட போட்டுருவாங்க. என்ன திட்டம் என்ன பாலிசி எனக்கு தெரியாது, குணா நீ வந்து சொன்னியா அது நல்லதா நீ செய்வப்பா, அந்த என்ன போட்டு கொடுத்துட்ட பைசா நீ போட்டுக்க. அப்போ சுயநலம் பார்க்காம வருமானத்தை மட்டும் பார்க்காம 10 ரூபாய் மிச்சம் இருந்தா கூட திருப்பி கையில கொடுத்துருவேன். அந்த ஒரு நேர்மையும் உண்மையும் வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்டேயே வந்து என்ன பண்ணுவேன், அதிகபட்சமா வந்து கேட்பேன். உங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தங்கள் யாராவது வந்து கட்டி விட்டு இருந்தா சொல்லுங்க, பணத்தை வாங்கி தரேன். ஏதாவது லோன் வேணும்னா சொல்லுங்க, எடுத்து தரேன். ஏதாவது சர்வீஸ் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, அட்ரஸ் மாற்றணும். இந்த சர்வீஸ் நிறைய இருக்கு, 26 வகையான சர்வீஸ் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் எந்த முகவரும் வந்து சரியான முறையில் பண்ணி தராங்களான்னு எனக்கு தெரியல. பண்றாங்க. தொழிலை தெய்வமா மதிக்கிறவங்க அதே வேலையா எப்படி இதை இப்போ இந்த லீ குரூப்ல ஒரு 10 பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கத்துக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் மாதிரி இருக்காங்க, உழைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து ஆர்வம் இருக்குது, பட் ஆனா அது எப்படி அடையிறதுன்னு தான் தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை விஷயம் அப்படின்னா, ப்ராடக்ட் பெரிய மேட்ரே கிடையாது. நான் போய் ப்ராடக்ட் பற்றி சொல்றதே இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூடியூப்ல உட்காந்து நோண்டுறதுனால அதில் எல்ஐசி விளம்பரம் நிறைய வருது. உடனே அதை பார்த்துட்டு குணா சார் இது என்ன பிளானு, இதை நான் படிச்சுட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை போய் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ கட்ட போகிறேன்னு தான் கேட்பேன். எவ்வளோ அமௌண்ட் ஒரு எதிர்பார்க்குறீங்கன்னு கேள்வி சொல்லுங்கன்னு. 10 லட்சம் வேணுமா, 5 லட்சம் வேணுமா, 20 லட்சம் வேணுமா, 50 லட்சம் வேணுமான்னு கேட்பேன். அதுக்கு இவ்வளோ கட்டினா போதும், மாதம் இவ்வளோ கட்டினா போதும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொன்னாவே இவ்வளோதானா அப்படின்வாங்க. ஆனால் அது பெருசாக பார்க்கும்போது பெருசாக தெரியும். அதை வந்து அவங்கக்கிட்ட சின்ன சின்னதாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்மர்ஷூட்லேயே நிறைய பாலிசி நான் வாங்கிடுறது. இதுதான் வந்து அதிகமாக பாலிசியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம். இது மட்டும் இல்லாமல் அதே சிந்தனையா இதே வேலையா இதை தவிர வேற எந்த வேலைக்கும் போகாமல், எந்த வேலைக்குன்னா என்ன, இப்போ எனக்கு தெரிஞ்ச என் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்தில் போகிறாங்க, யுனைடெட் இந்தியா போகிறாங்க, நியூ இந்தியா போகிறாங்க. அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கி பார்த்தோன்னா அதில் 3 4 விஷயம் இருக்கும். எல்ஐசியும் மெயினாக வச்சுருப்பாங்க. பட்டு சிந்தனை வந்து நாலா பக்கம் செதறும் போது என்னன்னா நம்மளுடைய குறிக்கோளும் நோக்கமும் காணாத போயிடுது. அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஸ்டார் ஹெல்த்தோ நியூ இந்தியாவோ போகிறாங்க, ஆனால் நான் காலம்பூரா சாப்பிடணுன்றதுக்காக ஒன்லி எல்ஐசி மட்டும் கேட்பேன். அப்போது நீங்கள் நினைக்கலாம், அதாவது ஏன் சார் உங்களெல்லாம் வந்து யாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேட்க மாட்டாங்களா, அப்போ உங்கள் ஊர்லாம் கார் வண்டியெலாம் ஓடவே இல்லையா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. அங்கேயும் ஓடுது. ஆனால் அவங்களாம் கேட்டாங்கன்னா என்னோட நண்பர்கள், அதாவது என்னோட அணியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் வந்து அவங்க விருப்பப்படி, ஏன்னா யாரையும் வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் எனக்கு எல்ஐசி மட்டும் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ செய்ப்பா, நான் நீ ஏன் சார் எடுக்கல, நீ ஏன் சார் பண்ணலன்னு எனக்கு கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இது மட்டும் தான் பிடிக்குது, காலம் பூரா தயிர் சோறு சாம்பார் சோறு சாப்பிட்டா போதும் நான் நினைக்கிறேன்.
அது எனக்கு தேவையில்லை, நீ வேணும்னு வெரைட்டியாக கூட நான் சாப்பிட்டுப்பா அப்படின்னு. அப்போ அவங்க வந்து அவங்க தேவைக்கு யார் யாராக இருக்காங்களோ அதை கூப்பிட்டு, இப்போ இந்த ஒரு டூ வீலர் வந்துருக்குது, ஒரு கார் வந்துருக்குது, இந்த ஷேர் ஆட்டோ ரெண்டு வந்து குட்டியான ரெண்டு வந்துருக்குங்க, தலைவா எனக்கு கொடு தலைவா அப்படின்வாங்க. எப்பா நான் கொடுக்குறேன், ஆனால் என் அண்ணனுக்கு ஏதாவது என்ன செய்வேன், ஒரே ஒரு ஏஜென்ட் இருந்தால் போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்போ ஒரு ஏஜென்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்போ அந்த ஏஜென்ட் கொடுக்கும்போதே அவர்கிட்ட இன்னும் ரெண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் யாருன்னா கேட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவேன். அப்போ அவருக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கும் ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, என்னோட ஃபோல்டரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2800 கஸ்டமருக்கு மேலே இருக்காங்க. பட் ஆனால் வந்து அதில் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க, மெச்சூரிட்டி அது இதெல்லாம் போயிட்டு லைவாக ஓடிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து 6 மாதம் கட்டாமல் இருக்காங்க, 3 மாதம் கட்ட, அதெல்லாம் விட்டுருங்க. லைவாக இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 900 சில பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்டினியூவாக என்கிட்ட வந்து ஃபோனில் பேசுவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆஃபீஸ் கூட வர்றதில்ல. தலைவரை ஜிபே பண்ணி விட்றேன், பில்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவாங்க, உடனே போடு தலைவா அப்படின்னுவேன். உடனே போடுவாங்க, அடுத்த 10 நிமிஷம் அனுப்பிச்சி விட்ருவேன். முன்ன பின்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வீட்டு ஆஃபீஸ் போயிட்டு போடுறேன், வெளியில் இருக்கேன், அதையும் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா எங்கள் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவங்க அதை கவனிக்காத விட்டா கூட அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்பேன். ஏன்னா என்னென்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் 3 நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூணுமே வந்து என் பாக்கெட்லேயே தான் இருக்கும். ஸோ எப்பப்போ எது யாருக்கு எந்தெந்த கால் வந்தாலும் ஒரு செகண்ட் அதை விட்டுட்டு இன்னொரு செகண்ட் அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் காலத்துக்கு உடனே எடுத்துப்பேன். ஸோ முக்கியத்துவம் எதுக்கு, எங்கே, யாருக்கு, எப்போ முக்கியத்துவம், அது அதுக்கு அப்பப்போ அவங்க வந்து வேலை பார்க்கணும், அதுதான் வேலை. ஸோ மெயின் கான்செப்ட், நோக்கம் எல்லாம் ஒன்று தான். தூக்கத்தில் எழுந்து கண்ணை திறந்தா என் கண்ணு முன்னாடி தெரியுது அந்த மூணே எழுத்து, எல்ஐசி மட்டும்தான் தெரியும். நைட் தூக்கம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாங்க, காலையில் யார் போய் பார்க்குறது, அந்த எல்ஐசி நினச்சி தான் படுப்பேன். சில நேரத்துல என் முன்னாடி திட்டுவாங்க, ஏங்க படுக்கிற நேரத்தில் கூட எப்போ பார்த்தாலும் அது போங்க அப்படின்வாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் மனசுக்குள்ள அது அப்படியே ஆழமாக பதிஞ்சு போச்சு. அது வந்து பிரித்து எடுக்கவும் முடியல. ஓ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்ஐசியை நேசிக்கிறதுனால எனக்கு எப்போவுமே பாலிசிலாம் பெரிய மேட்ரே இல்லை. வருஷத்துக்கு 120 130ன்னு வரும். இப்போ இந்த எப்போ இந்த சிஏல எடுத்தனோ அப்போ வந்து என்னோட வீட்டில் பசங்க, பையன், பொண்ணு, என் ஒய்ஃபு எல்லாருமே ஏஜென்ட்ஸ் தான். அதனால் வந்து அவங்களுக்கு தேவையான நாம்ஸ் கொடுக்குறேன். சரி பையன் வந்து 18 வயசு ஆகிட்டு 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போவே அவனா சொன்னான், அப்பா நான் உன் கூட இந்த வேலையே செய்ய போகிறேன்ப்பான்னா. டேய் அப்பா தான் கஷ்டப்படுற முடியும், ஏன்னா அந்த வேலை அப்படின்னு எதனா வேலை பாடுறான்னு. இல்லை இல்லைப்பா உங்க கூட ஜாலியாக சுற்றுறதுக்கு எனக்கு நல்லா ஜாலியாக இருக்குது, துட்டு வருது, அதனால உன் கூடவே இருக்கிறேன்ப்பா அப்படின்னா. சரி ஏன்னா அவனை கூட வண்டியில் வச்சு சுற்றுவேன். அப்போ வந்து அவன் என்ன கேட்குறானோ வாங்கி தருவேன். எது கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இது ஆனால் இதுக்கு பண்ணுடா, இது செய்யாத, இது செய் அப்படின்னு நல்லது கெட்டதா சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு வீட்டிலையும் போயிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதெல்லாம் அவன் பார்க்குறான். அதனால அவனுக்கு வந்து அதை பார்த்த உடனே உலகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். நான் வந்து அடிப்படையில் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்பட்டு வந்தேன். அவன் கஷ்டம்னா என்னங்கிறத காட்டி காட்டி அவனை வளர்த்ததுனால நான் வெளியில் போகலாம் அவங்க கூட இருந்துட்டான். சரி சந்தோஷம், நான் எதுவும் அவனுக்கு கட்டாயப்படுத்த முடியாதுன்றதுனால அவனே என்ன பண்ணா, 18 வயசு 3 நாள் தான் ஆச்சு, போனால் எக்ஸாம் பாஸ் பண்ணான். எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதையும் வந்து நான் ஒரு கிளாஸாக எடுத்துக்கிட்டு இப்போ கிளாஸ் வரவங்களாம் பாஸ் பண்ண வச்சிருக்கேன், அதான் வேலை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, ஒரு வருஷம் 50 பாலிசி, உடனே எப்பா நான் வந்து அதிகாரியாக மாறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாருனாரு. சரி எனக்கு கிடைக்காது உனக்காவது கிடைக்கட்டும்டா அப்படின்ட்டு, சரி ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்றதுனால பையனுக்கு வந்து வருஷம் வருஷம் 50 பாலிசி, இது 3வது வருஷமாக கொடுத்துட்ருக்குறேன். அதனால் அவனுக்கு 50 போயிடும், என் கிளப்புக்கு தேவையானது ஒரு 50 எக்ஸ்ட்ரா, எங்கள் ஒய்ஃபுக்கும் என் பசங்களுக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் 15 20 அப்படின்னு கொடுத்துருவேன். ஆக மொத்தத்தில் 120 125 பாலிசி வருஷம் வருஷம் கம்பல்சரி வந்துடும். இதில் ஒத்துழைப்பு என்னென்னா, என்னோட டாக்டர் தனியாக கொஞ்சம் பேசுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஒய்ஃப் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால 2 ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்கள எங்கள் ஒய்ஃப் பார்த்துக்கிறதுனால எங்கள் ஒய்ஃப் அங்கே உட்காந்து கேன்வாஸ் பண்ணுறது, பேசுறது, அப்புறம் ஃபீல்டுக்கு போகிறதுல நாங்கள் பேசுறது, பையன் காலேஜ் போகிறதுல அவன் பேசுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ ஒரு மாசத்துல 10 பாலிசி இல்லாமல் நாங்கள் தூங்குறதும் கிடையாது, சாப்பிட்றது கூட கிடையாது. அந்த 30 தேதிக்குள்ளே 10 முடிச்சிட்டோமா அப்படின்னா சந்தோஷமாக சாப்பிடுவோம். இல்லைன்னா கொஞ்சம் இப்படி பண்ணலாம் பண்ணலைன்னு சொல்லி என் மேலே தப்பு உன் மேலே தப்புன்னு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிப்போம். ஆனால் ஈவினிங்கில் நைட்டில் ஒரு 8 9 மணிக்கு மேலே 4 பேரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு எந்த பக்கம் போகிறது, நாளைக்கு யாரை பார்க்குறது,
நாளைக்கு உன் வேலை என்ன, உன் வேலை என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏன்னா எல்லாரும் பாக்கெட்லேயும் பைசா இருக்குது, எல்லார்கிட்டையும் சந்தோஷம் இருக்குது, வேணுங்கிற பொருளை வாங்கி சாப்பிட்றாங்க. எல்ஐசி ஒத்த ரூபா கூட ஏமாத்தாது, ஒத்த பைசா கூட எல்ஐசி ஏமாத்தாது. எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன காம்படிஷன் போகிறான்னு எங்களுக்கும் தெரியாது. அக்கௌண்ட்டில் மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்கும், எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருப்போம். இதான் வேலை. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தொழில் உலகத்தில் எங்கேயுமே இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. அண்மையில் கூட நான் வந்து இந்த அளவுக்கு நாலேஜ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஏதோ மனுஷால் படிப்பேன் அவ்வளோதான். சார் வந்து இந்த லீ குரூப்பில் அந்த புக்ஸ் பார்ப்பேன். புக்கெலாம் வந்து அறிவை வளர்க்குறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் வாழணும்னா மனுஷால படிக்கணும். ஒவ்வொரு மனுஷாலையும் படித்தாவே நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். ஏன்னா புத்தகத்தை படித்தவங்களாம் இன்னைக்கு வந்து பார்க்குற நான் நிறைய பேர் வந்து படிக்காதவங்ககிட்ட வந்து கை நீட்டி சம்பளம் வாங்குறாங்க. கஷ்டமாக இருக்கு. அவன் படித்ததெல்லாம் திறமையை படிச்சுட்டு எப்படி அவனை ஏமாற்றி எப்படி வாழ்க்கையில் காலேஜ் கட்டலாமா, பெரிய பெரிய லாரி வாங்கிட்டு அங்கங்கே டென்ட் எடுக்கலாமா, அரசியலில் போகலாமா அப்படி இருக்கான். ஆனால் அவங்க கிட்ட போயிட்டு 2 3 டிகிரி முடிச்சவங்க போய் கை நீட்டி சம்பளம் வாங்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவன் வேற வழியே இல்லை, அவன் மைண்ட் செட்டை மாற்றவே முடியல. அவன் என்னன்னா ஒரு அடிமை மாதிரி ஆயிடுறான் அந்த கம்பெனியில். அவனை மீட் எடுக்கவே முடியல. அவன் கேட்டால் அவன் சொல்கிறான் டைலாக் எனக்கே சொல்லுவான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான்றது கரெக்டு தான். ஆனால் திறமை வேணும்ல, எல்லாத்துக்கும் திறமை இருக்கணும்ல. திறமையும் அறிவும் இருந்தால் போதும். படிப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுதான் என்னை இந்த எல்ஐசி உள்ளே கொண்டாந்தது. ஆனால் அடிப்படை வாழ்க்கையில் மனிதர்களை படிக்கணும், அதுதான் வாழ்க்கை. அப்போ மனிதர்களை படிக்கிறதுக்காகவே இந்த ஃபீல்டில் ஒரு நாளைக்கு நீங்கள் நம்பவும் நம்ப மாட்டீங்க சார், நான் சும்மா இப்போவும் பொய் சொல்கிறேன்னு நினச்சாதீங்க. காலையில் 7 மணிக்கு 7:30 டீயோ இல்லை ஏதாவது டீயில் சுடு தண்ணி போட்டு கொடுத்துருவாங்க சார், அவ்வளோதான் சார். 6 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் யாரை பார்க்குறது லிஸ்ட் எடுத்து வச்சு பாக்கெட் வச்சுப்பேன். அது வந்து ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது. ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்தேன், போன மாதம் பார்த்த லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இன்னும் போடலை அவங்கள ஒதுக்கிட்டு அவங்கள மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்துட்டு அவங்கள போய் மறுபடியும் மறுபடியும் போய் பார்ப்பேன். போகிற வழியில் 2 பேரை பார்ப்பேன், போன வேலையை முடிச்சிட்டும் பார்ப்பேன், வர வேலையில் எக்ஸ்ட்ரா 2 பாலிசி வாங்கிட்டு வரணும், ரெகுலர் வாங்கிட்டு வரணும், ஏஜென்ட்டை போட்டுருவேன். கொட்டி கிடக்குது சார், ஆனால் எடுக்கிற நேரம் இல்லை, டைம் பத்தலை, ஹெல்த்து வேற கண்டினியூ பண்ணணும் இல்லையா. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹெல்த்து பார்க்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அண்மையில் ஒரு இது பார்த்தேன், ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், 1000 அப்படின்னு போட்டுருந்துச்சு. 1000 அப்படின்னா 1000. 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், பக்கத்தில் 0 பணம், இன்னொரு பக்கத்தில் சொத்து, இன்னொரு பக்கத்தில் குடும்பம். ஆனால் அந்த 1ங்கிற ஆரோக்கியம் இல்லாத போச்சுன்னா எல்லாமே முட்டை, 0, ஒன்றுமே கிடையாது. எனக்கு இருக்கிற திறமை எனக்கு இருக்குது, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இருக்குமா, என் பிள்ளைங்க இருக்குமா, லைஃப் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு. அதையும் பயன்படுத்திக்கணும். அதுக்கு மெயினான கான்செப்ட் என்ன சார், வெளியில் அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது சார். அவுட் சைட் ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்க, எந்த தண்ணியில் வேக வைக்கிறாங்க, எப்படி கொடுக்குறானே தெரியாது. பட் ஆனால் வந்து நான் பல இடத்துல போவேன், எடுத்ததுமே 2 இட்லி இல்லை ஒரு வடை கொடுங்க, இல்லை 3 இட்லி கொடுங்க, மாத்திரை பண்ணுங்கன்னு கேட்பேன். டேஸ்ட்டாக இருக்குது பார்ப்பேன், நல்லா இருக்குது, அந்த ரொம்ப சுவையை எதிர்பார்க்கறது இல்லை. காலையிலன்னா வெளியில் எங்கள் வீட்டில் 7:30 வெளியில் போயிட்டேன்னா அதெல்லாம் 9 மணி 9:30 எங்கேயாச்சும் கிராமங்களில் இந்த அரிசி ஆலை பக்கத்தில் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி வச்சுருப்பாங்க. ஒரு 3 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுட்டு ஆன் த வே. அதுக்கப்புறம் 2 மணிக்கெலாம் ஆஃபீஸுக்கு சாப்பாடு வரும், இல்லைன்னா வீட்டுக்கு அழைப்பு வரும், சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு. இல்லை வேலை அதிகமாக இருக்குது நான் வர முடியாது, நான் இப்படியே செங்கல்பட்டு போயிடுறேன் அப்படின்னா, அப்போ காலை போகும்போது சொல்ல வேண்டியது தானே அப்படின்னாங்க. இல்லைம்மா எதிர்பாராத ஒரு 2 கேஸ் வந்திருக்கு, அது சர்வீஸ் வந்திருக்கு, அதுக்காக நான் போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். மதியம் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஓகே, சாப்பிட்லாலும் ஓகே. மதியம் வெறும் அதாவது அதுக்கு உடலை கற்றுக்கிறதுக்காக சொல்லுவாங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். அங்கே செங்கல்பட்டு போனோடனே ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், பிஸ்கெட் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன், மேரி கோல்டு பிஸ்கெட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 மணிக்கெலாம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன், சர்வீஸ் எல்லாம் முடிச்சிடுவேன். அதுக்குள்ளே ஏதாவது சர்வீஸ் ஃபோனில் வந்தாலும் சரி, பேப்பர் ஏதாச்சும் ஏஜென்ட்ஸ் போகிற வழியில் யார் யாரும் பேப்பர் வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து
6:30க்கெல்லாம் மறுபடியும் திருக்கழுக்குன்றம் வந்து ரீச் ஆகிடுவேன். வழக்கம் போல் இன்வாய்ஸ்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லா பைசா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு 7:30க்கா க்ளோஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு யாரை பார்க்கணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு டைம் இருந்தால் எடுப்பேன். இல்லைன்னா அதுக்கப்புறம் 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். வழக்கம் போல் 9, 10 ஆகிடும், 10:30 ஆகிடும். இப்போ அது செல்ஃபோன் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்க, நாளைக்கு என்ன தகவல் வந்திருக்கு பிரான்ச்சில் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள என் பொண்டாட்டி வந்து பிடிங்கி விடுவான். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, தூங்கணும் அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்காகவா அது ஃபோனை விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் வழக்கம் போல் எங்கே தூங்குறது, நான் தூங்கினாலும் நீ நம்ப மாட்டீங்க சார், என்னோட மூளை தூங்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு நைட் ஆனால் அப்படியே போகிற மாதிரி பார்க்குற மாதிரியும் வாங்குற மாதிரியும் ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். சடானு எழுந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடவுளை நினச்சி கொஞ்சம் மறுபடியும் படுப்பேன். இந்த 3 மணிலேருந்து 4:30, 5 வரைக்கும் வரதான் தூக்கம். மறுபடியும் 5 மணிக்கு மேலே வழக்கம் போல் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கள எழுப்பி விட்டோன்னா டீ போட்டு தருவாங்க. அவ்வளோதான். அதோட வெளியில் போகும். இதுதான் என்னோட இந்த 22, 23வது வருஷம் ரன்னிங்கில் இது வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து அம்மா அப்பா குடும்பம் அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாரையும் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு நான் தனியாக போகிறது கிடையாது. பைய தூக்கி தோலை மாட்டிட்டுனா யாரை வீட்டான போயிட்டு அம்மா அப்பா அண்ணன் அவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். அம்மா இருக்காங்க கூட. அம்மாவுக்கு வந்து 94 வயசு ஆகுது. இப்போ அம்மாவும் இன்னொரு அண்ணனும் சேர்ந்து தான் பார்த்துட்ருக்குறோம். மற்றபடி எப்போவும் எங்கள் ஒய்ஃபு என் பையன் அப்போ போய் பார்த்துப்பேன், நானும் பார்த்துப்பேன். வழக்கம் போல் எப்பவும் மாதிரி எல்ஐசி எல்ஐசி எல்ஐசி. இதை தவிர வேறு எதுவும் தோணலை. தோணலைன்னா எனக்கு அதாவது கண் கண்ட தெய்வம் காசு, காசு தான் கடவுள் அப்படின்ற நிலைமை வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. ஸோ அது காசு இருந்தால் தான் சொந்த பந்தங்கள் மட்டும் இல்லை, நட்பு ரீதியாக கூட காசு தான் முக்கியன்ற நிலைமை ஆயிடுச்சு. அந்த காசு வந்து எளிமையாக ஈஸியாக சும்மா ஒருத்தர்கிட்ட பேசினா அக்கௌண்ட்டில் பணம் வருது அப்படின்னும் போது இப்படிப்பட்ட தொழிலை விட்டுட்டு வேற எந்த தொழிலுக்கு போகிறது நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி தொழில் உலகத்தில் எங்குமே கிடையாது. அதுவும் இல்லாமல் எல்ஐசியில் மட்டும்தான் 2 வகையான சம்பளம் இருக்குது. செய்கிற வேலைக்கும் சம்பளம் இருக்குது, செய்யாத வேலைக்கும் சம்பளம் இருக்குது. பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன வயசுல அப்பா வந்து அந்த சரஸ்வதி பூஜையில் இந்த எப்படி சொல்றது, கடலப்பருப்பு வேக வச்சுட்டு கொடுப்பாரு. காசு தான் கடவுள், கடவுள் காசு தான் கடவுள், காசு தான் கடவுள்னு சொல்லிட்டு. அப்போ எப்படின்னா அப்போல்லாம் வந்து ரேடியோ கட்டியிருப்போம். அப்போ கையை கட்டி நிற்க வச்சுட்டு அந்த காசே தான் கடவுளா அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்க சொல்வார். அதே மாதிரி சின்ன வயசுல அப்பா சின்னதாக கடை வச்சிருக்கும் போது நான் அப்பளத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவேன், அந்த பிளாஸ்டிக் பையில் அப்பளம் இருக்கும், ஆனால் அதை எடுத்து சாப்பிடணும், ஆனால் அப்பா அடிக்க போறாரு பயந்து என்ன பண்ண நைஸாக கை விட்டு எடுப்பேன். அதை ஒரு அப்பளம் துண்ணதுக்கு அடிப்பார் அப்பா. அதுக்கு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாட்டு போட்டு கேட்க சொல்லுவார். அதை கேட்டுட்டு என்னை கேட்க வைப்பார், இல்லைன்னா அடிப்பார். ரொம்ப கஷ்டம் சின்ன வயசு. அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வந்தோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பணங்கிறது எல்லாத்தையும் மாத்துற மாதிரி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி முன்னாடி பேசணும்னு தெரியாது. உண்மையாகவே இயற்கை வந்து எல்லாருக்குமே ஒரு சுயமான ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவம் வந்து அவங்களுக்கு தெரியும் இருட்டில் இருக்கும்போது, மற்றவங்களோட பேசும்போது எப்படி நல்லவங்களா கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னோட வாழ்க்கை வந்து என்னன்னா பயணிச்சதே இப்படி தான். ஆனால் வாழ்க்கையை வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜில் நிறைய மாற்றங்கள் உருவாக்க கொண்டு வந்து பசியும் பட்னியும் தான் எனக்கு நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டது. நிறைய அதாவது சொல்லப்போனால் நான் பாஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் எல்ஐசியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப மாமா மாமான்னு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தேன். அவர்கிட்ட போய் நான் பாலிசி கேட்டேன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கேட்டேன். அவர் என்னை வந்து உதாசனப்படுத்த மட்டும் இல்லை, ஒரு மாதிரி திட்டினார். டேய் போடா, மாடு மிதிச்சுட்டு போய் வந்து பாலிசி அது ஊரில் ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு, அவர் போய் பாரு திருவண்ணாமலத்தில் சேட்டுக்கே பாலிசி போட்டார் அப்படின்வாரு. அண்ணா நானும் மாமா நானும் பழைய நானும் செய்வோம் மாமா, எனக்கு நம்பி போட மாமா. டேய் போடா போடா, போய் எங்கன்னா போயிட்டு கொளுத்து போடா அப்படின்னு திட்டுவார். இந்த திட்டினதும் அவர் சொன்னதும் அந்த வார்த்தைகள் வந்து என்னை வந்து தூங்க விடலை. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா அப்படியே காப்பி அடிக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய வந்து அப்போல்லாம் வந்து ஒளியும் போகும். இந்த கா சாயந்தரம் 8 மணி ஆனால் போடுவாங்க அந்த கிராமத்தில். தொலைக்காட்சி பெட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த டைமில் அந்த படங்கள்லாம் பார்ப்போம். அந்த படத்தில் வரக்கூடிய கருத்துக்கள் விஷயங்கள் இதெல்லாம் உண்மைகள் அப்படின்னு தெரியும். அப்போல்லாம் வந்து
எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு 25 காசு கொடுத்து பாயும் புலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரஜினிகாந்த் படம். அதான் நாலாம் படம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது. அப்பத்துலேருந்து படம்னா ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பேன். அதில் வர விஷயங்கள், கருத்துக்கள். அதே மாதிரி இப்போ அண்மையில பார்த்த படங்கள் சதுரங்க வேட்டை படம். ஸோ இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று வந்தது. ஒரு அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, திரைத்துறையில் வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நடந்த உண்மைகளை அவங்க வந்து ஒரு கற்பனையோட கண்ணு முன்னாடி காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பாடமாக எடுத்துக்கிட்டோம்னா, அது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். அதுல இருந்து நாம எப்படி விலகி இருக்கிறது, எப்படி நம்ம அதில் வந்து இன்வால்வ் ஆகிறது, இதுதான் வந்து என்னோட எதிர்காலமே. அப்படிதான் ஒன்று ஒன்றா மாறி 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 இங்க வந்து உங்களோட பேசிட்டு இருக்கேன். அதனால வந்து பாலிசிலாம் வந்து கிடைக்காதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் பாலிசி இருக்கு. பாலிசி கிடைக்காத வீடு கிடையாது, எல்லா வீட்லையும் கேட்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஒரு சின்ன விஷயம் என்ன, ஒருத்தர் வீட்டில் போய் பாலிசி கேட்பேன். அவர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி பேசிடுவேன். ஆனால் அவர் என்ன பண்ண, டக்குன்னு அவ்வளோ அமௌண்ட்லாம் வேணாம் தம்பி, கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னுவார். ஒரு வருஷத்துக்குன்னா ஒரு 50,000 போடலாமான்னு கேட்பேன். இல்லை, எனக்கு அதை விட ஒன்று கம்மியாக கொடுங்க கேட்பேன். ஒரு 35,000க்கு ஒரு 5 லட்சத்துக்கு போடுவேன். அவருக்கு ஒரே ஆள் மட்டும் போட மாட்டேன், அதான் அங்கே விஷயமே. ஏன்னா என்னோட கஸ்டமர் வீட்டில் வேற ஒரு ஏஜென்ட் வந்து நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா எனக்கு எல்ஐசி தான் தெரியும், எனக்கு எல்ஐசி தான் சோறு போடுது. நான் எப்படி அங்கே வாய்ப்பை விட்டு கொடுத்துட முடியும்? அதனால நான் என்ன பண்ணுறது, குடும்பத் தலைவருக்கு 2 லேக்ஸு அப்போ, இப்போ மினிமமே எல்லாம் 2 லேக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு 1 லேக்கு, பையனுக்கு 1 லேக்கு, குழந்தைக்கு 1 லேக்கு அப்படி போட்டு ஒரே வீட்டில் 4 பாலிசி வாங்கிடும். அப்போ 4 பாலிசி 4 லைவ்ஸ் கணக்காயிடும். இது வந்து எனக்கு மாசமான 10 12 கொடுக்கணும் இல்லையா? அப்போ அப்பா 4 போயிடுச்சு, ஓகே. 4 3 12 நாளுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டோம். பேலன்ஸ் ஒரு 4 5 நாள் இருக்குது. இந்த 4 5 நாளில் ஏஜென்ட்டை போய் போடணும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடுவேன். இப்படி டைவர்ட் பண்ணி பிரிச்சுக்கிட்டு வேலையை பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2 லேக்ஸ் மினிமம் ஆனதுனால 10 லட்சம் பேசுவோம். அதிகபட்சம் என்ன கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அதிகபட்சம் 2 பாலிசி தான் வரும். அதையும் விடுறது இல்லை. ஏன்னா எந்த ஒரு நான் வந்து ப்ரீமியம் பாயிண்ட் வச்சு நடத்துகிறேன். பையன் வந்தான், அவன் எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று கேட்டான். சரி நீ போய் ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கலான்ட்டு அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்து அவர் 2 சிஸ்டம் போட்டு அவனுக்கு ஒரு ஸ்டாஃப் கொடுத்துட்டேன். என் வேலையை பார்க்குறது என் ஒய்ஃபு, என் ஸ்டாஃபு, என்னோட டாக்டர், நான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவன் வந்து அவனுடைய வேலையை அவன் பார்க்கும்போது அவங்க வந்து அவன் பாலிசி கேன்வாஸ் பண்ண ஆரம்பிப்பான். சர்வீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எதுவுமே வந்து ஒதுக்க மாட்டான். முடியாத கதை எது வந்தாலும் பரவாயில்ல, அதாவது பாலிசி இல்லை, பார்ட்டி இல்லை, நாமினி இல்லை, பரவாயில்ல பண்ணித்தரேன் வாங்க அப்படின்னு ஓப்பன் டைட்டில் உள்ள வர சொல்லி அவங்க எல்லாத்தையும் கிட்ட இருந்து அவன் பையன் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவான். கூட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுறதுனால வேலை முடிஞ்சிடும். பணம் வந்தவொடனே ஒரு பாலிசி வந்துடும். பாலிசி வந்தோடனே எனக்கு சார் பாண்டே இல்லை, எங்கள் அப்பாவே இல்லை, எங்கள் அம்மாவே இல்லை, ஆனால் பணம் வாங்கி கொடுத்தத தம்பி அப்படின்னு அக்கம் பக்கம் சொல்லி அங்கேருந்து 2 பாலிசி, அங்கேருந்து 2 பாலிசி எடுக்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் டேட்டா ஷீட்டு இவ்வளோ நேரம் நான் அதை தான் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த டேட்டா ஷீட் வந்து இந்த மெயின் கான்செப்டே அதுதான். அந்த டேட்டா ஷீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று வரும். அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை பேர், அக்கா தங்கச்சி எத்தனை பேர், அவ்வளோதான். அண்ணன்னா ஒரு அண்ணா, அக்கா அண்ணா சார் கொஞ்சம் சத்தமா பேச சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க சார் நம்ம மக்கள். சரி, கொஞ்சம் சவுண்டு கேட்குறாங்க, எல்லாரும் மெசேஜ் போடுறாங்க. ரைட். அண்ணன் என்ன பண்றாரு, அக்கா என்ன பண்றாங்க, அப்புறம் உங்க அண்ணன் தம்பிலாம் என்ன பண்றாங்கன்னு கேட்போம். அவங்களாம் நான் இங்கே வந்துட்டேன் சார், கட்டி கொடுத்துட்டாங்க சார்ன்னுவாங்க. அண்ணன் என்ன அவங்க இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்னுவாரு. உடனே என்ன பண்ணா, டேட்டா ஷீட்டில் எழுதும் போதே பேரை கேட்போம்ல, அவங்க ஒரு டவுட் வந்துடும் திடீர்னு. ஏங்க சொத்து பிரச்சனை, நானே எங்கள் அண்ணனை விட்டு தனியாக வந்துட்டேன், எங்கள் அண்ணன்கிட்ட பேச்சுவார்த்தை கேட்குறீங்க, ஏன் எங்கள் அண்ணன் பேர்லாம் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. ஏம்மா, நீங்கள் கூட பிறந்ததுக்கு அவர் தான் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சாட்சி தானே தவிர இந்த பணம்லாம் அவருக்கெல்லாம் போகாது. பேருக்குனால குடும்ப வரலான்னு ஒன்று கேட்பாங்க. ஏன்னா ஜெனட்டிக் முறையில் அவங்களுக்கு கேன்சர் இருந்தால் அவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு கேன்சர் வரும், இல்லை டிபி இருந்தால் இவங்களும் டிபி வரும் அப்படின்றதுனால ஃபேமிலிஸ்னு ஒன்று கேட்பாங்கம்மா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு கேட்பேன். அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டேட்டா ஷீட்டை ஒரு காப்பி பண்ணி எடுத்து வச்சுப்பேன், இல்லை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அவங்க எழுதி கொடுத்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், வேலையை முடிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஷீட்டில் எடுத்துகிட்டு இருக்கிற அட்ரஸ் எங்கே, அந்த ஏரியாவில் யார் நம்ம ஏஜென்ட் இருக்கானோ அவனை கூப்பிட்டுன்னு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே 10 நிமிஷம் பேசி அங்கே 2 பாலிசி வாங்கி அந்த ஏஜென்ட்டையும் கொடுப்பேன். அந்த முடிஞ்சால் அந்த வீட்டாண்டி ஒரு ஏஜென்ட் பாலிசி, நியூ ஏஜென்ட்டும் போட்டு வந்துடுவேன். இப்படி வளர்ச்சியை வந்து நம்ம எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதுக்கு லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு சார் சொன்னது தான்,
அதாவது நான் வந்து அப்பப்போ மலைக்கு போவோம். அப்போ வந்து குருசாமின்னு ஒருத்தர் இருக்கு எங்கள் கூட வருவார். அவர் சொல்லுவார், கைலாங்கல்ல இருக்கிறவன் வந்து தன்னோட வியாபார யுக்தி எப்படி பயன்படுத்துறான்னா, வாசல்ல காத்து அடிச்சுட்டு ஒரு மைக்கா பை பறந்து போனா கூட கொம்பை வச்சு பிடிச்சி உள்ள எடுத்து வைக்கிறான்டா அப்படின்ற. மைக்கா பைக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்குது? அது 2 கிராம் 1 கிராமாவது வருமாமே அப்படின்னு அவன் இருந்தாலும் சொல்றத அவர் எனக்கு குருசாமி எனக்கு சொன்னார். ஏன்னா அவருக்கு நிறைய பேர் பழக்கம். அவரோட கருத்துக்கள்ல இருந்து நாங்க வந்து காப்பி அடிச்சுட்டாரு. அப்போ சின்ன விஷயத்தை கூட விடாம ஃபாலோ பண்ணா அங்கேயும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. எடுத்துக்கிறதுக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் அறிவும் தான் தேவை. இதுக்கு மேல என்ன சொல்றது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, என்னோட பழகுன எனது சிஎல்ஏ நண்பர்கள், சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் என்னோட சேனல்ல, சிஎல்ஏ சேனல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 லைன்ல இருப்பாங்க. 1லேருந்து 15 எல்லாரும் என் ஃப்ரெண்டு தான். அவங்க கூட நான் பயணிச்சது, ரூம்மேட்டாக இருந்தது, அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கினது, அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் சொன்னது, இதெல்லாம் வந்து எனக்கு பாடம். என்னோட பாடத்தை என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவங்களோட அனுபவத்துல இருந்து ஒரு பாலிசி எப்படி பண்ணாங்கன்றத அதை அப்படியே பேஸ் பண்ணிப்பேன், காப்பி பண்ணி வச்சுப்பேன். நான் யார் கஸ்டமர்கிட்ட பேசுகிறோமோ அப்போ வந்து கஸ்டமரோட சுச்சுவேஷனை பார்ப்பேன். ஓ, அன்னைக்கு சார் சொன்னது இதுதான், இந்த மாதிரி இருக்கு. ஓ, இந்த ஃபேமிலி இப்படி இருப்பாங்க, சரி இவங்க கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். அப்படியே மைண்ட் செட் மாறினோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை பேசி முடிச்சோடனே பாலிசி வாங்கி வந்து பணத்தையும் வாங்கி கொடுப்பேன். இது அதான் காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கணும். அந்த காப்பி அடிக்கிறது வந்து யாருக்கும் எப்படி சொல்றது, மன உறுத்தல் வரக்கூடாது, மன கஷ்டம் வரக்கூடாது. நம்ம தொழிலுக்கு நாம கரெக்டாக நடந்துக்கிறோமா, நம்மளை சார்ந்தவங்களுக்கு உதவி பண்றோமா, கூட இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா நான் டைம் எப்படி இருக்குதுமா? சிஎல்ஐ சேனல்ல நான் சிஎல்ஐ எடுக்கும்போது என்னுடைய சக நண்பர்கள் ஒரு சில பேர் சொன்னாங்க, மச்சான் உனக்கு எதுக்குடா இந்த வேலை, ஏன்டா உன் தலையிலேயே கொல்லிக்கட்டு வச்சு சொரிஞ்சுக்கிற அப்படிலாம் கேட்டாங்க. நான் கஷ்டப்படும் போது எனக்கு கை காமிச்சு இந்த வேலை தான் கட்சி நீ நல்லா இருக்கிறேன், சரி சாகும்போது என்னத்த வாரி போகிறோம், தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போக போகிறோம், கடவுள் எல்லாருக்கும் வழிகாட்டுறான். ஒரு சாதாரண ஒரு குருவிக்கு கூட 10 20 30 கிலோமீட்டர் தள்ளி போகுது, அதுக்கே இறைய அங்கே வச்சிருக்கிறான். ஆனால் அது பறந்து போனால் தானே கிடைக்கும், உட்காந்து தானே எப்படி கிடைக்கும்? நான் பறந்து போகிறேன், நான் அள்ளிக்கிட்டு வரேன், வாரிக்கிட்டு வரேன், அவ்வளோதான். அதனால திறமை தான் யாரும் அள்ளிட்டு போங்க, வாரிக்கிட்டு போங்க. அந்த கான்செப்டில் நான் எங்கே போனாலும் ஒரு பார்வையில் ஏஜென்ட்டாக வா, இல்லையா பாலிசியாக போடும், இல்லை பாலிசி போடு, இல்லை ஏஜென்ட்டாக வா. இது ரெண்டு தான். ஒன்றும் இப்படி வா, இல்லை அப்படி வா. இதுதான் கான்செப்ட். மற்றபடி நிறைய பாலிசி பண்ணுறதுக்கு இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அதே எண்ணம், அதே சிந்தனை, அதே நோக்கம், அதே செயல். அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவியா, அதுக்காக சாப்பிடாம இருந்துருவியா, அதுக்காக செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படின்லாம் இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு, நான் ரோட்டரி கிளப்பில் இருக்கேன், ரோட்டரியில் 3 to 3 இருக்கேன். அப்போ என் நண்பர்கள் என்னை வந்து ஃபெலோஷிப் கூப்பிடுவாங்க. அதுக்காக நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அங்கேயும் ஷேர் பண்ணிப்பேன், அவங்ககிட்டயும் பாலிசி வாங்கிடுவேன். ஆனால் அங்கே வந்து அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன், அவங்களுக்கு ஹெல்ப்பராக தான் இருப்பேன், இங்கேயும் உதவியாக தான் பண்ணுவேன். அவங்க கூட உதவி பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வேன். குணாடிங்க வா, அது தீங்கு அங்கே வேணுங்க, நான் தீங்கு வைப்பேன். ஆனால் என்ன நான் சொல்லுறேன் சென்ட் பண்ண கேட்பேன். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் அப்படின்வாங்க. சரி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் பேசுவேன். அதுக்கப்புறம் ஆனால் வயலை பார்த்து பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுப்பேன். நேதில் அதில் வர தம்பிக்கு எதனா ஒரு எல்ஐசி ஒன்று அப்படின்னேன். சரி சரி போகிறேன் போட அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு செக்கு கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துடுவேன். சும்மா சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணோட அது வந்து எனக்கு பணமாக மாறுது, அவ்வளோதான். வேற ஏதாவது கேள்விகள் நீங்க கேளுங்களேன், நானே பேசுறேன். நண்பர்களே, இப்போ ஐ திங்க் நல்ல அருமையான டிப்ஸு, சாரோட சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லி எப்படி பண்ணுறாருங்கிறத சொல்லிட்டாரு. அதனால தான் நிறைய பாலிசிஸு. இப்போ ஓவரால் அவங்க கையில் எவ்வளோ பாலிசிஸ் தான் இருக்குது? ஜஸ்ட் வாண்டட் டு நோ. ஓவராலாக அவங்க கீழே எவ்வளோ பாலிசிஸ் தான் இருக்குது லைவா? லைவா இருக்கிறது ஒரு 950 இருக்கு சார். 950 950. பாலிசிஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம ஃபோரம் ஓப்பனாக விடலாமா சார்? அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுங்க. கண்டிப்பா சார். நண்பர்களே, இப்போ நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் நிறைய வரல, அது சம்பந்தப்பட்ட எப்படி கேட்ச் பண்ணுறது, அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் சார்கிட்ட கேளுங்க. சார் அவரோட அனுபவம் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் கொடுப்பாரு. சரியா? ஒன் பை ஒன்னாக கேளுங்க. நிறைய டைம் இருக்குது, எல்லாருமே கேட்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் பாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளப் மெம்பருக்கு. சும்மா மினிமம் பிஸ்னஸ் 12 லைஃபு நிறைய ப்ரீமியம் கொடுத்தாலாம் வந்துடாது. கிளப் மெம்பர் வேணும்னா நம்பர் ஆஃப் பாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் வந்து டப்பஸ்ட் ஹையஸ்ட் கிளப்பில் இருக்கார், சிஎம்ஸ் கிளப்பில்.
அது இல்லாமல் சிஎல்ஐஏ அவருக்கிடையே நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நிறைய இது பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஒன் பை ஒன்னாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் சுமதி மேடம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் அன்மியூட் பெர்மிஷன் கொடுக்குறேன். நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக நான் வாய்ப்பு கொடுக்குறேன். ரைட்டா? சுமதி மேடம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுமதி ஹலோ மேடம். சுமதி மேடம் பேசுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார் நான் வந்து சிஎல்ஏ ஏஜென்ட் தாங்க சார். நான் வந்து எல்லாமே பெரிய பாலிசியெல்லாம் பண்றேங்க சார். நம்பளா பாலிசிக்கு மட்டும் எனக்கு ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப தள்ளி போட்டுட்டே போறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட போனேங்க சார். அவங்கள நேர்ல பார்க்க முடியல, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் போடுறேங்கிறாங்க. இந்த மாதிரியே தள்ளி தள்ளி போட்டுட்டே தான் சார் பாலிசி போகுது. நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்கங்கிறது சொல்லுங்க சார். சிஎல் நீங்க நான் எடுக்கிறதுக்கு வந்து முன்னாடி விடாம ஃபோன் பண்ணுவேங்க சார். ஆனா வந்து அவங்க காரணத்தை சொல்லி தள்ளி தள்ளி போட்டுருவாங்க சார். சிஎல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏஜென்ட்டா எத்தனை வருஷமா இருக்கீங்கம்மா? சார் நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லயும் ஆர்டி ஏஜென்ட்டா இருக்கேங்க சார். வந்து எஸ்சிஎஸ் ஏஜென்ட்டாவும் இருந்தேன். நான் இப்ப வந்து ஜீவன் சாந்திலாம் 7 பாலிசி கொடுத்துருக்கேங்க சார் மொத்தமாவே. ரொம்ப உட்சாவும் சந்தோஷம். ஒரு 12 பாலிசி கொடுத்துருக்கேங்க சார். ரொம்ப ஆனா வந்து சந்தோஷம். நம்பர் ஆஃப் பாலிசில வீக்கா இருக்கேங்க சார். அதாவது என்னோட இருக்கவங்க எல்லாம் இசட்எம் கிளப் வந்துட்டாங்க, டிஎம் கிளப் வந்துட்டாங்க. எனக்கு கிளப்புக்கு வரணும்னு ஒரு அவ்வளோ இது இருக்குங்க சார், ஆர்வம் இருக்கு. நான் எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஃபாலோ அப் தான் சார் பண்ண முடிய நீங்க மாட்டேங்குது. நீங்க வந்து நிறைய, அதாவது பிரான்ச் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய மீட்டிங்ல எந்த மீட்டிங் இருந்தாலும் விடாம போய் கலந்துக்கிட்டீங்கன்னாவே அதுல நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள், டிப்ஸ் நிறைய கிடைக்கும். இப்ப எஸ்எம்எஸ் மீட்டிங்னு வீக்லி ஒன்ஸ் இருக்க மீட்டிங்ல இப்ப இந்த பிரான்ச் மேனேஜர் வந்து மிஸ் பண்ணாம போயிட்டு தான் சார் இருக்கேன். நேத்து கூட ஸ்மார்ட் பென்ஷன் பத்தி இது பண்ணாங்க, மீட்டிங்லாம் கலந்துட்டு தான் சார் இருக்கேன். ஓகே ஓகே. அங்கே மீட்டிங்கில் போயிட்டா கிளாஸ் எடுக்கிறது மட்டும் கவனிக்க கூடாது மேடம். கூட இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, கிளப் மெம்பர், ஆமாங்க சார். அவங்கக்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கங்க முதல்ல. அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா சும்மா பேசும்போது எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருப்பாங்க. எப்படி பிஸியாக ஆமா. இருக்காங்க, நம்ம எங்கேயாவது ஒரு வழியில் பார்த்தா கூட நம்மள அவாய்ட் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம், அவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படிங்கிறது. எதனால் அப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு லேடிஸுங்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலி, வீடு, துணி துவைக்கணும், சோறாக்கணும், நிறைய வேலை இருக்கும். ஸோ அதை மீறி நீங்கள் வெளியே வரணுங்கிறது அஹ், ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் நம்பர் ஆஃப் பாலிசி ஈஸி. போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயங்கள் தான். அதாவது வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் ஜீவன் சாந்தி கொடுக்குறீங்களோ அந்த வீட்டில் அவங்களுடைய பேர பிள்ளைங்க, அண்ணன், தம்பி, சித்தப்பா, தொத்தா, பெரியம்மா, மாமா, அத்தை, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்கணுன்றது எண்ணம் வரல. அது ஏன் எண்ணம் வரல அப்படின்னா, நீங்கள் முறையாக டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணி எழுதுங்க. தகவல் அறிக்கைன்னு ஒரு டேட்டா ஷீட் இருக்கு, அதில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒரு இருக்கும். அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்களை எத்தனை பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்போ பேசும்போது என்ன பண்ணணும், பாலிசி வாங்கும்போதே நீங்கள் 2 ஃபோட்டோ வாங்கணும். டேட்டா ஷீட்டில் ஒரு ஃபோட்டோ ஓட்டணும், ப்ரொபோசல் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஓட்டணும். அந்த டேட்டா ஷீட்டில் ஒட்ட ஃபோட்டோவை அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ அவங்க சித்தப்போ சொந்தக்காரனோ யாருக்கிட்டே போய் காமிச்சு, பாரு உங்கள் அண்ணன், உங்கள் அண்ணன் கட்டியிருக்காரு, உங்கள் தங்கச்சி போட்டிருக்காங்க, உங்கள் மாமனார் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை காமிக்கணும். அவங்க என்ன போட்டாங்க, என்ன பிளான் போட்டாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள பொறுத்த எல்ஐசி போட்டாங்க மட்டும் தெரியும். அதை வச்சு வேற என்ன கட்டலாம், சின்னதாக எதாவது பாலிசி தான் சொல்லுங்கன்னுவாங்க. மாதம் இன்னும் சொல்ல போனால் என்னோட இப்போ சில புது ஏஜென்ட், என்னோட மகிழா கேரியர் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பாலிசி வந்த உடனே அந்த முதல் மாதத்துலேயே 12 கொடுக்கணும் அப்படின்றது தான் கேட்பேன். ஆனால் 2, 3 மாதம் மாதம் 3, 4 வேற வழியே இல்லை. எப்படி கேட்குறேன் அப்படின்னா, பாலிசி கேட்கும்போது அதை பிரித்து கேளுங்க. 2000 ரூபாய் மாசமா, அப்போ 2 பாலிசி. ஒன்று வந்து கணவன் மனைவி பாலிசின்னு சொல்ல சொல்வேன். ஆனால் கணவன் மனைவி பாலிசி அப்படி கிடையவே கிடையாது எல்ஐசியில். ஆனால் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாலிசிங்க. உங்கள் பேரில் ஒன்று இருக்கும், உங்களுக்கு வாரிசா உங்கள் ஒய்ஃபுங்கிறதுனால அவங்க பேரில் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு வாரிசு நீங்கள் தான், உங்களுக்கு கீழே பிள்ளைங்க வருவாங்க, நீங்கள் பார்த்து தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி ஆட்டோமேட்டிக்காக 2 பாலிசி 2 லைஃப்ஸ் கிடைச்சிடும். அப்போ ஒரு மாதம் 2 கிடைச்சாவே 10 மாதத்துக்கு 12, 20 பாலிசி ஆச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிஎம் கிளப் வரலாமே, ஏன் வர முடியாது? ஆனால் ஓகே நீங்கள் கேட்கணும், கேட்கறது ஓகே. கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கும்.
கேட்டு தட்டி பாருங்க. ஒன்றும் கொடுக்க போறான்னு போறான், இல்லை இல்லைன்னு போறாங்க. இல்லைன்னா சந்தோஷம், கொடுத்தாலும் சந்தோஷம். ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம். நல்லா பண்ணுங்க, பெரிய ஆளா வாங்க. நீங்களும் எங்களை மாதிரி பெரிய ஆளா வரணும். தயவுசெய்து சிஎல்ஏ ஏஜென்ட்லாம் சொல்லாதீங்க. நீங்க சீஃப் அட்வைசர் சிஎல்ஏ அப்படின்னா சில பேர் ஆபீஸ்ல கூட இன்னும் கூட சில பேர் வந்து இல்ல மேடம், மேடம் நீங்க சிஎல்ஏவா? ஆமாங்க சார். ஓ குட், வெரி குட், வெரி குட், குட். அதனால இந்த சிஎல்ஏஸ் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கிளியான்றாங்க. இந்த சார் அவங்க கிளியான்ற சூப்பர் ஏஜென்ட் சார் அவங்க. ஓ இன்னும் சூப்பர் கிளப் ஏஜென்ட் இருக்காங்க. இல்ல அதனால தான் கேட்டேன். கிளப் இல்லைன்னு சொன்னாங்களே, சிஎல்ஏ வேணா, அதனால தான் நான் கேட்கிறேன். வேற சூப்பர் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே சார். மேடம் வாழ்த்துக்கள் மேடம். நிறைய பண்ணுங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய கிளப்புக்கு வாங்க. முக்கியமா கிளப் வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் மேடம். அது வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதான் ஒரு மரியாதை. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மேடம். நான் இது எதுவுமே எழுதி வைக்காம பேசுறேன். ஏன்னா என் மனசுல படுது அப்படியே ஓப்பனா சொல்லிட்டேன். அதனால எனக்கு குறிப்பெடுத்து நான் இது சொல்லல. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் என் மைண்ட்ல நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஆமா கேள்வியும் சொல்றேன். சார் பாருங்க எப்படி ரெடியா இருக்காருன்னு சொல்லுங்க. உங்களோட நித்யா மேடம். சார் வணக்கம் சார். என்னோட பேர் நித்யா கிருஷ்ணமூர்த்தி, சிபிஓ 12 ஏஜென்ட் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் ஃபர்ஸ்ட் இந்த குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எங்க பிரான்ச் மேனேஜர் வந்து வனமலி சார் மூலியமா இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் குரூப் வந்தேன் சார். அதுல வர மீட்டிங்ஸ் மோஸ்ட்லி விடாம அட்டன் பண்ணிடுவேன். ஏதாவது 1-2 மிஸ் ஆயிடும். நான் வந்து இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். 1.5 வருஷம் ஆகுது சார். இந்த டிசம்பர் வந்தா 2 வருஷம் ஆகுது. எந்த மீட்டிங் விடாதீங்க. என்னங்க சார்? எந்த மீட்டிங்கும் விடாதீங்க. எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்குங்க. அதே மாதிரி நேரம் ஒதுக்குங்க. நேரம் ஒதுக்குறதுக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும். அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் சூழ்நிலையை மாத்துங்க. ஏன்னா என்னோட ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து லேடிஸ் தான் இருக்காங்க. 40ன்றதை விட 100 பேர் லேடிஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய லேடிஸ் தான் அதிகம் என்னோட டீம்ல. அவங்க வந்து குறை சொல்றது என்னன்னா, டைம் இல்லை சார், நான் துணி துவைக்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், ஸ்கூலுக்கு விட்டு வரதுக்கு டைம் இல்லை, குழந்தை கூட்டணும் அப்படின்வாங்க. அதையும் மீறி செய்யறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் என்ன, வீட்டில் வந்து முன்கூட்டியே வந்து காய்கறி கட் பண்ணி வைக்கிறது. ஷா வீட்டில் சமையல் இந்த சாப்பாடு கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ காலையில் இருந்தோடனே என்ன டக்குன்னு என்னென்ன ஐட்டம்லாம் சிம்பிளாக செய்ய முடியும், அவங்க கேட்குற அளவுக்கு கேட்காத, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க விருப்பப்படுற அளவுக்கு என்னென்ன சீக்கிரமாக செய்ய முடியும், கூட யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரமாவே சம்டைம்ஸ் வெங்காயம் தக்காளி எடுத்து நானே உட்காந்து 5 தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அவங்களுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு சீக்கிரம் வெளியே அனுப்புவாங்க. எனக்கு வந்து வெளியில் போகிறதுக்கும் எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக போவோம். அதனால ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட். எங்க வீட்லயும் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி தான். ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட்னாலதான் இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. எப்போ நீங்க இந்த பெரிய குரூப் மூலமா நீங்க பெரிய ஆளாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க மேடம். ஆனா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சார். எனக்கு 2 கேள்விங்க சார். ஆ ஒண்ணு வந்து நீங்க இந்த ஃபேமிலியில ஒரே ஃபேமிலியில 4 பாலிசி வாங்குவேன்னு சொன்னீங்கல்ல சார். 10 லட்சம் சம்மர் ஷூட் பேசுவேன், அதை பிரிச்சு 4 பேருக்கு வாங்குவேன்ட்டு. ஆமா. அது எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்னொரு அதாவது விஷயம், இப்ப ரெஃபரன்ஸ் வந்து நம்ம பொதுவா நான் பாலிசி போட்டு உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் கேட்கறது உண்டு. ஆனா ரெஃபரன்ஸ் கேட்டாலே மோஸ்ட்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஆனா அவங்களா என்கிட்ட ரெஃபரன்ஸுக்கு பாலிசி வந்து கேட்டு போடவும் செஞ்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போய் ரெஃபரன்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்மளோட ஃபாலோ அப்பும் சர்வீஸும் பிடிச்சு அவங்களே நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது 2 மட்டும் எனக்கு எப்படி ரெஃபரன்ஸ் வாங்குறது பிளஸ் ஃபேமிலிலேயே 4 பாலிசி எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க சார். இப்போ நீங்க இந்த வருஷம் நீங்க கிளப் மெம்பர் வரணும்னா ஒரே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ பட்ஜெட்னு ஒரு பாலிசி இருக்கு இல்லையா சார்? மைக்ரோ பட்ஜெட்னு ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 லேக் தான். அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஈஸியா பார்ட்டிகிட்ட அப்ரோச் பண்ண போனீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கேளுங்க. 4 லட்ச ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் நான் மிஞ்சி போனா ஒரு 2000 ரூபாய், சாரி 2 லட்ச ரூபாய்க்கு பாலிசி கேட்டாவே 2 லட்ச ரூபாய் 1000 ரூபாய் வரும். அப்போ நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு கேட்டா 2000 ரூபாய் வரும். ஸோ இவங்களுக்கு ஒரு கோட்டலி, அவங்களுக்கு ஒரு கோட்டலி, இவங்களுக்கு ஒரு கோட்டலியும் போடலாம். இல்லை அவங்களுக்கு இயர்லி 6000 கூட 24,000 ரூபாய் இருந்தா ஒரே வீட்டில் 4 லைவ்ஸ் வாங்கிடலாம். இது நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஆனா அதே மாதிரி பெரிய நான் கொடுக்குறது எல்லாமே லேபு லக்ஷயா இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து லாங் டைம் போடுவேன். அந்த லாங் டைம் போடும்போது சில பேர் கேட்பாங்க, இவ்வளவு வருஷம் எவன் கட்டி எவன் வாங்குறது, யார் செத்து போய் யார் வாங்குறதுன்னு கேட்பான்.
யோ எல்ஐசியில் ஒரே வருஷம் கட்டியா, அடுத்த வருஷம் வேணாலும் வாங்கி கொடுத்துட்றேன், ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ள நீ எதனா மண்டையை போட்டால் உன் குடும்பத்துக்கு நான் 10 லட்சம் வாங்கி தரேன்னு. அப்படியா ம் அப்படியுமானுவான். ஆமாங்க, அதுக்காக நான் ஏங்க 25 வருஷம் கட்டுறது கஷ்டப்படுறீங்க. அன்னைக்கு உட்கார நேரத்தில் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மேடம். இன்னைக்கு ஒரு சம்பவம். இந்த இல்ல மீட்டிங் வரதுக்கு முன்னாடி நான் காலையில் வெளியே போயிட்டேன். ம் டைம் வந்து 3 மணிக்குள்ள நான் திருக்கழுக்குன்றம் வந்து நின்னுட்டு வெளியில இருக்கேன், அவுட் ஆஃப் ஏரியால இருக்கேன். அப்போ ம் ஒரு டெத் கிளைமும் ஒரு வீட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு சீல் போட்டு சைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரேன். அப்போ ம் வரும்போது எதிர்க்க அந்த வீட்டை சுத்திட்டு வர மாதிரி இருந்தது. சுத்திட்டு வரும்போது என் வண்டி வெளியே விட்டுட்டு போயிட்டு இருந்த பாருங்க, அந்த வண்டி ஒரு ஆயா உட்கார்ந்தாங்க. ம் நான் நின்ன உடனே அந்த ஆயா என்னை மூஞ்ச பார்த்துட்டு, தம்பி நீ இன்சூரன்ஸ் காராப்பா அப்படின்னு கேட்டாங்க. ம் இந்த ஆயாக்கு நான் பார்த்ததே இல்லையே. ஆமாம்மா சொல்லுமா அப்படின்னு. ஏன்னா இறந்து போனவருடைய அம்மாவா அது. இவ்வளவு நாளா அந்த ம் அம்மா 2 வீடு தள்ளி பழைய வீட்டில் வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது. அவங்க என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி வீடு வாசல்லாம் கட்டி கொடுத்த, ஆனா என் புள்ள நல்லா தான் சம்பாதிச்சான், வீடு வாசல் கட்டி இன்னைக்கு 3 கடை கட்டி கொடுத்துருக்கேன். ஆனா என் மருமக சோறு கூட போட மாட்டேறாப்பா, அதுல ஏதாவது இன்சூரன்ஸ் பைசா வந்தா எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுப்பா அப்படின்றாங்க. நீங்க ம் அவங்க என்ன பேசுவீங்க? அந்த வயசுல யாராவது யோசிக்கிறாங்களா? சின்ன ம் வயசுல எல்லாம் சரி சரின்னு எல்லாமே சரியா இருக்கும், எல்லாம் சரி நான் செய்யறதுதான் சரி, நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படி சின்ன வயசுல சொல்றவங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வாயை முடியும் கம்முன்னு துண்ணதை வெந்ததை போட்டா துண்ணுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா யோசிக்கணும். இன்னைக்கு நான் லாங் டைம் போறேன்னா எனக்காக இல்லப்பா, உனக்காக இல்லை, உன் எதிர்காலத்துக்கு நீ உட்கார நேரத்துல இந்த பணம் சேரும்பாங்கிற அந்த விஷயத்த அதை எமோஷனலா சொல்றதுக்கு ஒரு கான்செப்ட் இது மாதிரி கிரியேட் பண்ணுங்க. நான் அந்த கதையை காப்பி அடிச்சிருக்கேன். இப்போ அந்த ம் ஆயாவோட கதையை ஏற்கனவே பல ஆயாக்கள் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஆயா கதையும் ஒரு கதையா வச்சிருக்கேன் மைண்ட்ல. இதை ம் சொல்லி 4 பாலிசி எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ம் அந்த மாதிரி லாங் டேர்ம் போட்டு ஒரே வீட்டில் 4 பாலிசி ம் ஏன் வாங்கக்கூடாது? தாராளமா நீங்க வாங்கலாம். ம் அதே ம் மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி? எனக்கு யாரும் லீட் தர மாட்டேன்றாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க. இந்த காலத்துல யாரும் சும்மாலாம் வாய்ப்பு தர மாட்டாங்க. நானே ம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பாலிசி போட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போதே, பாலிசிலாம் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், பாண்டு வந்துச்சா, உங்க பேர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அடுத்த பாலிசி நீங்க யாருக்காவது அறிமுகப்படுத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி 500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ம் ம் எல்ஐசினா எந்த எல்ஐசி? நான் தான் கொடுப்பேன். ஆ கொடுக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 500 ரூபாய் நான் சொல்லுவேன் அந்த கிராமங்களில், அம்மா 500 ரூபாய் இருந்தால் 2 கிலோ மிளகாய் வாங்கியாச்சா 2 மாசம் குடும்பம் நடத்தலாமா, ஏமா வேஸ்ட் பண்றேன், ஏரி வேலை செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ம் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுமா அப்படின்னு. அவங்களே கூட்டு போய் வாண்டடா விட்டுருவாங்க. சார் நான் கேட்டா ம் போல நான் சொன்னேன் சார், அந்த அம்மா போன்ல சொல்றேன், அந்த அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் சொல்லிட்ட ஒரே வார்த்தை, எவ்வளோ கட்டணும்னு மட்டும் கேட்பாங்க, 30 ரூபா தான் ஒரு நாளைக்குன்னு சொல்லு, எப்படி ம் கட்டணும்னு கேட்பாங்க, எனக்கு கால் பண்ணி ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துருன்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். ம் அதே கான்செப்ட்ல அவங்க கேட்பாங்க, 30 ரூபாய் தானே ஒரு நாளைக்குன்னு உடனே போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் திட்டத்தில் ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க, ஏரி வேலை ம் செய்யறதுக்கு ஒரு 100 ரூபாய் ஆகுது, அதுக்கும் மாசத்துக்கு 20 நாள் 30 நாள் வேலைக்கு போறாங்க, அங்கேயே சம்பாதிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு கிராமத்துல சூப்பரா அரிசி போடுறாங்க, ரேஷன் அரிசி, மக்கள் அதெல்லாம் எளிமையா ஈஸியா சாப்பிடுறாங்க. ஸோ ம் அவங்களுக்கு செலவுகள் கம்மி, ஆனா சேமிப்பு இருக்கு. ஆனா என்ன பண்றாங்க, பேரன் பேத்தி பிள்ளைங்களாம் கொடுத்துட்றாங்க. ஆனா இந்த மாதிரி கேட்கும்போது 55 வயசு வரைக்கும் நம்ம அந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசியில் உள்ள போகலாம். ஆனா அதுல போறது மெயின் கான்செப்ட் சேஃப்டிக்காக தான் போகிறோம். அதுல ம் நிறைய ம் லாபம் வரும், பாலிசி போட்டா பணக்கார ஆயிடும்ன்றதுக்காக போடக்கூடாது. நீ இல்லைன்னா உன் முன்னாடி சாப்பிடுவா, உன் முன்னாடி இல்லைன்னா நீ சாப்பிடு, இல்லையா நீயே வாங்கி சாப்பிட்டுக்கோ, கட்டின துட்டு இவங்ககிட்ட கொடுத்தா அவங்ககிட்ட கொடுத்தா ஏமாந்து கொடுத்தா அப்படிலாம் சொல்லாத. நீ எப்போ ம் தேவை கொடுத்தா சொல்லு, லோன் வாங்கி தரேன், வேணான்னா சொல்லி கேன்சல் பண்ணி துட்டு வாங்கி கையில கொடுத்துட்றேன். இதே மாதிரி எல்லாம் சொல்றது அந்த மாதிரி சொல்லி ஒரு லீடுக்கு ஒரு 500 ரூபாவோ, இல்லைன்னா ஒரு சில கடை வீட்டுக்குன்னா போனா பசங்களுக்கு 10 ரூபாயில 2 நீட்டா ஒரு பிஸ்கெட் இருக்கும். அது என்ன பிஸ்கெட், மஞ்சு பிஸ்கெட். அதை ம் வாங்கி ம் போய் கொடுப்பேன். 4 தடவை போவேன், 4 தடவை பேசிட்டு வருவேன். அப்புறம் பார்த்தா எல்ஐசி அங்கிள் வந்துட்டாருனோடனே என் கையை தான் பார்க்கும், பையை பார்க்கும், டக்குன்னு கையில கொடுத்துருவேன். அவங்களே 2 பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் தான் ம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்படி ஓகேங்க சார். இப்படி ஃபாலோ பண்ண லீட் நிறைய கிடைக்கும். ஓகேங்க சார். அப்புறம் வாழ்த்துக்கள், நான் டிஏ கிளப் என்டர் ஆயிருக்கேன் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. சூப்பர் சூப்பர். 2 மாசம் ஆகுது. வாழ்த்துக்கள். அதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குன்னு லிஸ்ட்டு பாருங்க. ஆ எல்லாமே எல்லாரும் கற்றுக் கொடுத்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்களே ம் கற்றுக்கணும், நீங்களே நடக்கணும், நீங்களே பறக்கணுன்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய ம் யூடியூப்ல ஏகப்பட்டது இருக்கு. கிளப்போட அட்வைஸ் தான் கேளுங்க, அப்படி இல்லைன்னா நேராக கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. எனக்கு கூட ஒன்றுமே தெரியாது, என் பசங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ம்
வேற தேங்க்யூ ஏதாவது? சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நல்ல வாழ்த்துக்கள்மா. இன்னும் மேலும் மேலும் வரணும். நீங்க சிஎம் கிளப் வரணும், நிறைய சம்பாதிக்கணும், கார்ல வரணும். கண்டிப்பா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். சாம்சங் எஸ்எம் அப்படின்னு போட்டா எப்படி சார்? உங்களுக்கு குணசேகரன் சாருக்கு சாம்சங் பேசுறாரான்னு எப்படி தெரியும்? பேர் போட்டு வரக்கூடாதா? வீடியோல வரக்கூடாதா? இது என்ன புரியல எனக்கு. எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி பேசுங்க. இல்ல யாராவது கேள்வி கேட்டா சொல்லிடுறேன் சார், எனக்கு எதுவும் ஒன்றா பேசுறது. இல்ல இல்ல, அவரு பேர் சாம்சங்னு போட்டிருக்காரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அதனால சொன்னேன். ஓகே ஓகே. சார் பேசுங்க சார். சாம்சங் எஸ்எம் F556E. நான் அப்படிதான் கூப்பிடணும், வேற என்ன பண்றது? சார் சார் நான் தானே, என் பேர் வரலையே சார். வணக்கம். பேர் மாத்த தெரிஞ்சுக்கோங்க சார். முதல்ல பேர் மாத்த சார் வேண்டாம், உங்க ரியல் பேரை வச்சுக்கோங்க. இதுல எப்படி சார் மாத்தணும் தெரிஞ்சுக்கோங்க. சார் மாத்தி இருந்தா அதுல சேவ் ஆக மாட்டேன் சார், மாறிட்டிருங்க. பரவாயில்ல பேசுங்க. சார் சார் குணசேகரன் சார் வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் நான் சிஎல்ஐ திருநெல்வேலி சிட்டி பிரான்ச் 2 எம் செல்வன். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் சார் சொல்லுங்க நல்லா சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் நான் உங்களுக்கு நம்ம சூசை மாணிக்கம் சார் இருக்கும்போது உங்களுடைய மீட்டிங்ல வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு ஒரு டவுட் சார். நீங்க சிஎல்ஐல நம்பர் 1 நல்லா 1000 பாலிசிகள் மேல கொடுக்குறீங்க சார். நான் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு டவுட். நீங்க இந்த ஏஜெண்டா போட்டு அவங்க நல்லா வளர்த்து விடுறீங்களா சார்? ஸ்டார்டிங்ல போட்டு உடனே அவங்கள டெவலப் பண்றது எப்படி சார் பண்றீங்க? அதை கொஞ்சம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. என்ன பண்றது சார், ரத்த கண்ணீர் சிந்த வேண்டியதா இருக்க. அதாவது நம்முடைய சுய சந்தோஷத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அவங்களுக்காக கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏஜென்ட் எடுத்து நிறைய பாலிசி பண்ணு, இவ்வளவு சம்பாரி அவ்வளவு சம்பாரிலாம் சொல்லக்கூடாது. எனக்காகலாம் நீ பாலிசி எல்லாம் பண்ணாத. உன் குடும்பம் குழந்தை குட்டிங்க சந்தோஷமா இருக்கணும், கை நிறைய என்ன மாதிரி நீங்க சம்பாதிக்கணும். இந்த மாதிரி எனக்கு வருமானம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் பாருன்னு கண்ணில் காட்டுவேன். சார் இதெல்லாம் பொய்யா மெய்யா சார்னுலாம் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்க DO2ல அன்பரசன் சார் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். படிப்பு 10வது மட்டும், முதல் வருஷம் இவ்வளவு வருமானம், 2வது வருஷம் இவ்வளவு வருமானம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவர் அண்ணன் போட்டிருந்தது. அந்த அண்ணனுடைய காப்பியும் அவருடைய இதையும் சில விஷயங்கள் காப்பி அடிச்சு அதை மக்கள்கிட்ட காட்டுவேன். இதெல்லாம் பொய்யா மெய்யா, நீ ஒன்று கூகுளில் யூடியூப்ல போய் பாரு, நான் சொன்னது பொய்யா மெய்யான்னு நம்ப வைக்கிறதுக்காக 1/2 அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு ஒரு காஃபியோ இல்லை சுடு தண்ணியோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூங்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ஃபாலோ பண்ணணும். அதான் அவங்களை எப்படியோ வருமானம். நானும் ஒரு 25 ஏஜென்ட் வச்சிருக்கேன் சார், டைமண்ட் கிரிபேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தால புதிய ஏஜென்ட் போடையில நிறைய திணற வேண்டி இருக்கு. போட்டது வரமாட்டேங்காங்க, அதுல இன்கம் வரல அப்படின்ன உடனே வரமாட்டேங்காங்க. ஆனா அதை நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களுடைய இதை நான் பாப்பா பார்த்துட்டே இருப்பேன். நீங்க உங்களுடைய மீட்டிங் நம்பர் ஆஃப் பாலிசி சூப்பரா ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க சார். நானும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. வாழ்த்துக்கள் சார். உங்களை நாங்கள் ஃபாலோ பண்றோம். வேற அந்த சார்ட் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு விடுங்க சார். நீங்க ஒரு சொன்னீங்கல்ல 10ஆம் கிளாஸ். இல்லைங்கய்யா, நான் அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கல, அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது. சொல்றேன், ஃபோன் பண்ணி நான் பேசுறேன், எல்லாம் கத்துறேன். கூகுள்ல நிறைய இருக்கு, உள்ள போய் பாருங்க. எல்லாமே கத்துக் கொடுக்குறது இப்ப எனக்கு கூட இருந்து ஒரு வாத்தியாரா இருந்து செய்யறது எல்லாமே வந்து யூடியூப்பும் கூகுள் தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாடுகளும் தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நண்பர்களே, வேற யாரா? அன்புராஜ் சார், நீங்க இப்ப பேசுறீங்களா? பேசுங்க. ஆமா சார், நான் பேசணும். பேசுங்க சார். குணசேகரன் சார் வணக்கம். நான் பழனியில இருந்து அங்கிராஜ் பேசுறேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அதாவது ஒரு எளிமையான நடையில, ஒரு கிராமத்து பாஷையில, சின்ன சின்ன ஒரு புதுசா வந்த முகவர்களுக்கு கூட ஈஸியா புரியுற மாதிரி சில வழிமுறைகளை சொல்லிக்கிறீங்க. அதுல என்ன பெரிய விஷயம்னா, நிறைய பேர் என்னன்னா, எனக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, பெரிய பாலிசி வாங்குறவங்கள்ல லேப்சேஷன் வர்றதில்லை. இப்போ எக்ஸாம்பிளா இப்ப நம்ம எல்லாமே இந்த மாதிரி சின்ன பாலிசிஸ் தான் வாங்குறோம். 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு வாங்கும்போது, அதுலயும் இந்த கிராமத்து மக்கள்கிட்ட சின்ன சின்ன பாலிசியா வாங்கும்போது லேப்சேஷன் நிறைய வருது. இதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றீங்க? அதுவும் கிளப் மெம்பரா, ஒரு சேர்மன் கிளப் மெம்பரா இருந்துட்டு சின்ன பாலிசி வாங்கி இதை கொண்டு வரீங்கன்னா அது பெரிய வேலை. அது எந்த வகையில நீங்க சர்வீஸ் பண்ணி கொண்டு வரீங்கன்னு சொல்லணும். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க புண்ணியமூர்த்தி சாரை வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க. ஸோ அவரு கூட இருந்தவங்க யாருமே அவர் மறக்க முடியாது. ஒரு பேருக்கும் ஒரு மனிதனுக்கும் பொருத்தமான பேர்னா அவர் தான். ஏன்னா உங்க பிரான்ச் செங்கல்பட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க பிரான்ச் பழனியில் இருந்தாரு. இல்ல, சில இடத்துல கடவுள் கோயில பார்ப்போம், ஆனா எங்க புனிமு சாரை நான் சாமியா தான் பாக்குறேன். எனக்கு திட்டினாலும் அதுல இருக்கிற அர்த்தம் இருக்கும். அவர் ஒரு நல்ல மனிதர் கிடையாது, கடவுள், நல்ல மனுஷன்.
சார் போன மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அவரை வந்து மயிலம் கோயில்ல சந்திச்சப்போ உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். மயிலம் நான் வந்திருந்தே அவர் வந்திருந்தாரு. அப்படிங்களா? சார் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் வேணும். இந்த லேப்சேஷன் நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க? சார் நான் வந்து பிளெஸிங் சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன் சார், ஆப் ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து சரி சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1300 கட்டிட்டு இருக்கேன் பில்ஸ் அப்படி சொல்லிட்டு. அது இல்லாம ஆஃபீஸில் அனுப்பக்கூடிய டியூ லிஸ்ட்டு, இதை வந்து சும்மா இருக்கிற நேரத்தில், சும்மா எங்க சார் இருக்கிறீங்க, நீங்க தான் ஓடிட்டே இருக்கீங்களா சார், நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும், சாப்பாட்டையும் நம்ம தான் பார்த்துக்கணும், குடும்பத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும், ஏஜென்சியும் நம்ம தான் பார்த்துக்கணும், கஸ்டமரையும் நம்ம தான் பார்க்கணும். அப்படின்னா சும்மா விளையாட்டா போயிட்டு தேவையில்லாம இந்த யூடியூப்ல பார்க்கறது, டிவி பார்க்கறது, தேவையில்லாத பார்க்கறதுக்கு பதிலா அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு ஒரு டீ கடையில் டீ ஷாப்லேயே இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அந்த சிகப்பு கலரில் யார் யாரெல்லாம் தெரியறான், மெரூன் கலரில் யார் யாரெல்லாம் தெரியறான்னு பார்த்துட்டே இருப்பேன். அவங்களுக்கு மட்டும் உடனே அது டக் டக் தட்டுவேன், தட்டிட்டு உடனே மெசேஜ் போட்டுருவேன். அவன் போய் சேரும், அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரும். ஏன்னா அது நான் தனியாக அந்த பில்ஸுங்கிற ஆப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அது ஒரு வகையில் அது சப்போர்ட்டாக இருக்கு. ஏன்னா அது அட்ரஸை உடனே தெரிஞ்சிடும். நான் சம்டைம்ஸ் ஒரு ஏரியா போயிடுவேன், வேலையை முடிஞ்சிடும், சரி திரும்பி போகலாம் பார்ப்பேன், நேராக போகிறது என்ன பண்ணலாம், சரி இந்த ஏரியாவில் யாராக இருக்கான்னு சொல்லிட்டு பில்ஸை ஓப்பன் பண்ணி அந்த அந்த ஊர் பேரை மட்டும் தான் போடுவேன். அதில் ஒரு 15 பேர் நிற்பாங்க, அதில் கட்டினவன் யாரு, கட்டாத யாரு, கட்ட போகிறவன் யாருன்னு போயிட்டு அப்படி அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு விடுது. இதனால தான் என்னோட லேப் ஸ்டேஷன் குறையாம இருக்கிறதுக்கு காரணம். சார் மேக்ஸிமம் இப்போ நேர்லயே நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிடுறீங்க, போனுக்கு அப்பாற்பட்டு. ஐயா நேர்ல பார்த்தா தான் என் உயிராகிறானா இது செத்தானா தெரியும். இல்ல சார் அது உண்மைதான். ஏன்னா ரெனிவலுக்கு ரிவைவலுக்கெல்லாம் நம்ம நேர்ல போறது இல்லை, நம்ம ஏஜென்ட்டுகள்லாம் நிறைய சோம்பேறி ஆயிட்டோம், நான் உட்பட. அதனாலதான் சொல்றேன். நீங்க இந்த அப்படிலாம் இல்லை, வார்த்தையை சொன்னது சந்தோஷம். நேர்ல போனதுனால தான் நிறைய ஏஜென்ட் போட முடியுது, நேர்ல போறதுனால தான் நிறைய பேரை மீட் பண்ண முடியுது, நேர்ல போறதுனால தான் எனக்கு லேப் ஸ்டேஷன் இல்லாம கரெக்டா ஓடுது. அப்படின்னு மார்ச், அந்த மார்ச் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 பேர் 4 பேர் எக்ஸ்ட்ரா போயிடுவாங்க, அது 15% மேல போற மாதிரி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜனவரில இருந்தே அதை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். எடுத்துட்டு உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி இவ்வளவு லாஸ் ஆகுது, நாளைக்கு கட்டாத விட்டா நாளைக்கு என்ன வந்து 10 ரூபா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த கொட்டேஷன் எல்லாம் போட்டு குடிச்சு வந்துடுவேன். நான் ஏன்னா நாளைக்கு இவங்ககிட்ட 2 வருஷம் கட்டினேன், பாதியிலே விட்டேன், இவங்க தான் ஏமாத்திட்டு விட்டான், இவங்க கட்டினதான் பாழா போச்சு சொல்லாம, ஐயா வீட்டன் வந்து கொடுத்தேன் கட்டாத விட்டது நீங்க, அவன் என்னை வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னா வீட்டாங்க வந்து நகை வச்சுட்டு வந்து பணம் கொடுத்துட்டு போவான். அது உடனே கட்டி பில்லு கொடுத்துருவேன், அவ்வளவுதான். லேப்ஸுக்குலாம் எனக்கு வேலையே இல்லை. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. தியாகராஜன் சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சகோதரர். சார் நான் வந்து CBO 26 எக்மோர் பிரான்ச் சென்னை டிவிஷன் 1ல வந்து பேசுறேன் சார். சார் சொல்லுங்க. எனக்கு நான் ரொம்ப நேரம் கவனிக்க முடியல சார், கொஞ்சம் வெளியில போயிட்டேன், சாரி சார். பட் நீங்க நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க, நிறைய நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஆன் பண்ணிட்டு அந்த இங்க மழை பெய்யுது சார், மழையோட மழையா உங்களுக்கு கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் சார். எனக்கு என்ன ஒரு சின்ன கொஸ்டின் தான் சார். 25 இயர்ஸா பண்றேன் சார், ஆனா பார்ட் டைமா தான் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 1 இயரா தான் சார் ஃபுல் டைம் பண்றேன். எந்த எப்படின்னா அடிக்கடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லுவாங்களா சார், ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்க எலி மாதிரி. நான் வந்து எப்படின்னா என் ரிலேஷன்ஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேலை பார்த்த கம்பெனிஸ், இதை மட்டும்தான் நான் பண்ணி எடுத்திருக்கேன். பட் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் மொத்தமா வெளியில வந்துட்டேன் சார், என் ரிலேட்டிவ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. என் வேலை பார்த்த 2 3 கம்பெனி தான், வாழ்க்கையில பண்ணதே 3 கம்பெனி தான். 24 வருஷத்துல 2 கம்பெனி தான் சொல்ல போனா, ஒரே கம்பெனில 20 வருஷம் இருந்துட்டேன். சோ இதுக்கப்புறம் நான் எப்படி டேட்டாவை எடுக்கிறது, எப்படி போறது, ஏதாச்சும் எனக்கு கைட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எனக்கு அது. அதாவது நீங்க இத்தனை வருஷம் கம்பெனில ஒர்க் பண்ணீங்க இல்லையா, ம் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா நமக்கு ஒரு 500 பேர் கம்பெனில தான், 400 பேராவது ஃப்ரெண்ட் இருப்பாங்க சார். அது எங்க அண்ணன் அன்பரசன் அண்ணன் சொல்லுவாரு, கம்பெனில வந்து அதாவது வந்து எழுதி கொடுத்துட்டு தலைவிதியேன்னு வந்து வாழ்க்கையே அவங்ககிட்ட அடமானம் வச்சுட்டு வேலை பார்க்குற கதை தான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ட்ல நண்பர் ஒருத்தர் எனக்கு இருந்தார், உங்களை நீங்க பேசும்போது எனக்கு அவர் ஞாபகம் வந்துடுச்சு. அவர் விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தூக்கமே வராது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருஷத்துக்கு 60,000 கட்டிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 6 வருஷம் கட்டிகிட்டே இருக்கும்போது இடம் வாங்கினார். அப்போ ஒரு அர்ஜென்ட்டாக பைசா கேட்டார், உடனே ஒரு 4 லட்சம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு திடீர்னு அவர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அப்போ என்னை வந்து கேட்டார், என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த நபர் பேர் செந்தில்குமார் பேர், அவர் கூட வேலை பார்த்தவர் கோயம்புத்தூர்ல இருந்து ரூம்மேட்டாக தங்கி, அதாவது பிழைக்க வந்தவங்களுக்கு தான் தெரியும் சார் கஷ்டம்னா என்னான்ட்டு. அதே ஊர்ல சொந்தமா ஜாலியா வளர்ந்துட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியல.
அவரு என்ன பண்ணாரு, ஏஜென்ட்ஸ் எடுத்தாரு. அவரு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு. ஆனா இவரு இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டாரு. ஆனா அது சொல்லும்போது அவர் கேட்கல. அதாவது நான் கூட தான் மரமல் நகர்ல யூகால் கம்பெனில வேலை பார்த்துருந்தேன். அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் வந்து பார்த்தேன், என்னடா அது செய்யாத வேலைக்கு இவ்வளவு துட்டு வந்து அப்ப செய்யற வேலைக்கு இன்னும் எவ்வளவு வரும் அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்பதான் என்ன பண்ணேன், சரி அவங்க கம்பெனில வாங்குற சம்பளத்தை விட எக்ஸ்ட்ரா எனக்கு பணம் வந்த உடனே அப்படியே கம்பெனிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேலையை பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கம்பெனியில் வாங்குற எனக்கு கூட இன்னும் வேலை பார்த்தான், இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 25,000 ரூபாய். இன்னைக்கு எனக்கு மாசம் 1,4 லட்சம் 1,50,000 ஆவரேஜ். ஆனா யோசனை பண்ணி பார்த்தேன். உழைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி எப்படி உழைக்கணும், எந்த மாதிரி செய்யணும், என்ன செய்யணும், என்ன நிறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தெய்வங்கள் ஒரு 10 தெய்வங்கள் இந்த லீக் குரூப்ல இருக்காங்க. அவங்களாம் தெய்வங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த காலத்துல யாரும் சொல்லித் தரதுக்குலாம் ஆளே கிடையாது. அவங்களாம் வந்து இன்னமும் சொல்றேன், அவங்களாம் வந்து கையெழுத்து கும்பிட நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்ஐசியை வந்து நேசிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு நானே நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ என் கூட பயணிக்கிறவங்களே 60,000 70,000 வாங்குறாங்க. என்னோட ஏஜென்சியே வாங்குறான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா காலம் பூரா சாப்பிட்றான், ஹாப்பியா இருப்பான். அப்படின்னா வந்தானா சண்டே இருந்தா தலைவா வரியா கடைக்கு போகலாம் அப்படின்வான். டேப்பா வீட்டில் வதிப்பாங்கடா போடா அப்படின்வான். ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் தெரியல, நீங்கள் இவ்வளோ நாள் ஓடிட்டீங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பழைய நண்பர்களுக்கு பேசுங்க, சென்டிமெண்ட்டாக ஓகே பேசுங்க. சார். பிசினஸாக சரி போய் சார். பேசினா அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுவான், இவன் தொந்தரவு தாங்க முடியாதுன்னுடுவான். அதனால வந்து மாப்பிள்ள நான் நல்லா இருக்கேன், மாப்பிள்ள நீ நல்லா இருக்கியா, ரைட். ரொம்பலாம் இல்லை, குழந்தைங்க எதுனா ஒரு மாசம் ஒரு 500 ரூபாய் கட்டி வைடா, ஒரு 30 ரூபா 40 ரூபா கூட எடுத்து வைடா அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். நீ ஓகே வெறும் சார். பாலிசி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுனா அப்புறம் உங்களுக்கு லீட் தர ம். மாட்டான். அவருக்கு ஏதாவது சரி ஹெல்ப் சார். பண்ணணும். பார்க்கும்போது என்ன மாப்பிள வா மாப்பிள சாப்பிடு மாப்பிள, ஏ மச்சான் ஃபங்க்ஷன் மச்சான் வா மாப்பிள அப்படி பேசணும். அவங்க வீட்டுக்கு போகணும், குழந்தைங்களை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது உதவி மறைமுகமா உதவி. என்ன மாப்பிள இந்த நேரத்துக்கு அப்படின்வான். அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். வண்டி கேட்டால் வண்டி கொடுத்துடணும், எடுத்துன்னு போய் பாடிடணும். பைசா கேட்டால் இருந்தாப்பா பைசா வச்சு பாடணும். 1000 ரூபா கொடுக்குறியா உங்க இல்லைன்னு நினச்சிக்கணும். திருப்பிலாம் கேட்கக்கூடாது. 1000 ரூபா 2000 ரூபா கேட்குறியா கொடுக்கும்போதே இந்த இல்லைன்னு கொடுத்துட்டா நம்ம திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனா கொடுக்கும்போது கொடுத்தாதான், அதாவது ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு கொடுத்து பார்க்கணும், இல்லை வாங்கி பார்க்கணும்னுவாங்க. அந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படி பார்ப்பேன். அப்போ அவருடைய மோட்டிவேஷன் எப்படி, அவரோட மனநிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு அதுல இருந்து நிறைய பிசினஸ் எடுப்பேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நிறைய பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்பதான் உள்ள வந்திருக்கீங்க. நானே இப்பதான் எல்ஐசி எக்ஸாம் எழுதி இப்பதான் உள்ளவே நானே ஏஜென்ட் ஆயிருக்கேன். இதுக்கப்புறமா தான் நான் வந்து ஏஜென்ட் ஆகணும், சிஎம் கிளம்பர் ஆகணும், சிஎல்ஏ போகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு இப்பதான் புதுசா உள்ளே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் இறங்கி வேலையை பார்க்க போறேன். அது மாதிரி நான் மைண்டை மாத்திப்பேன், அவ்வளவுதான். அதனால தான் இந்த ரொட்டீனா பண்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நீங்களும் தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா லீ குரூப் வந்து இது மாதிரி ஒரு ஃப்ரீ குரூப் நம்ம கண்டே பிடிக்க முடியாது சார். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் எந்த ஆப் எடுத்தாலும் பெய்டு செஷன் தான் இருக்கு. ஸோ சார் மாதிரி வரவே வராது. ஸோ அவருக்கு ரொம்ப, நம்ம தலைவருக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுள் தான் என்ன உங்களோட பேச வச்சிருக்காரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆ, அடுத்தது ராஜு சென்னைன்னு யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, ராஜு சென்னை. பேசுங்க சார். சார் வணக்கம் சார். காலையில எழுந்தா யாரை பார்க்கறதுன்னே தெரியல சார். அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, காதால கேட்போமே. பாலிசி ஹோல்டர் யாருன்னே தெரியாம இருக்கு. தினமும் வெளியே போய் பார்க்கணும்னா யாரை பார்க்கறதுன்னே தெரியல. அதுதான் ரொம்ப இதா இருக்கு சார். ராஜு சார், உங்களுக்கு என்ன ஏஜ் சார் ஆகுது? 48 சார். உங்க போன்ல எவ்வளவு கான்டாக்ட் இருக்காங்க? ஒரு 100 150 இருக்கும் சார். எல்லாருக்கும் நீங்க இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் போடுறீங்களா? அதுல வந்து உங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ் உங்க போட்டோ போட்டு எடிட் பண்ணி போடுறீங்களா? இல்ல சார். அப்ப எப்படி சார் 10 பாலிசி கிடைக்கும்? எப்படி சார் உங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க? சரி சார், இனிமே போடுறேன் சார். இல்ல இல்ல, இதுக்குன்னு போடக்கூடாது. அதே மாதிரி நீங்க விசிட்டிங் கார்டு போட்டீங்களா முதல்ல? போட்டிருக்கு சார். உங்க கழுத்துல எப்பவுமே எல்ஐசி டேக் இருக்குமா? இல்ல சார், இனிமே தான் சார் போடணும். வண்டியில எல்ஐசி ஸ்டிக்கர் ஒட்டிருப்பீங்களா? இல்ல சார், சைக்கிள் தான் சார் இருக்கு. சைக்கிளா? ஆமா சார், இன்னும் வண்டி பரவாயில்ல சார், வாங்கல நான் சார். கூட என்னோட சைக்கிள்ல கீழே இந்த செயின் மெட் கார்டில் குணசேகரன் எல்ஐசி ஏஜென்ட் போட்டு தான் சைக்கிளே ஓட்டியிருந்தேன். அப்படியே கொஞ்சம் போடுங்க சார், உங்களுக்கு 2 சரி பாலிசி. சார். ஓகே சார், கொஞ்சம் மாறுங்க சார். கண்டிப்பா மற்றவங்களை சார். பார்த்து காப்பி அடிச்சாவது மாறுங்க சார். உங்களுக்கு கடவுள் துணை இருக்கணும் சார். நீங்க நல்லா நல்லா பெரிய ஆளா வரணும், அதான் என் ஆசை. தேங்க்யூ சார். கொஞ்சம் சுத்தி பாருங்க, சுத்தி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க.
எனக்கு எனக்கு வந்து செங்கல்பட்டுல ஃபர்ஸ்ட் நான் சராசரி முகவரா இருக்கும்போது, ராஜு சார் உங்களோட பேசிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார். செங்கல்பட்டுல நான் சராசரி உங்களை மாதிரி ஒரு ஏஜென்ட்டா இருக்கும்போது, அப்போ எனக்கு ஒரு அதிகாரி வந்து, எனக்கும் என்னுடைய வளர்ச்சி அதிகாரிக்கும் சின்ன மனக்கசப்புல ஒரு பல வருஷமா பேசாத இருந்துட்டோம். அந்த சமயத்துல வந்து அவர் அந்த பிரச்சனையில வந்து ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணார். அப்போ வந்து நீ தனியாளா வரணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு இமேஜை காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் சொன்னார். அவர் தான் தலைக்கையா சார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, டை கட்டுறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. ஒரே ஒரு முறை தான் கற்றுக் கொடுத்தாரு. சார் அந்த டையை நான் துவைக்கவே மாட்டேன். அது மாசக்கணக்கா அப்படியே கழுத்துலயே போட்டுட்டு சுற்றி கிடப்பேன். பார்க்குறவங்க கிண்டல் பண்ணுவான், கேள்வி பண்ணுவான். எனக்கு அதை பற்றிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை ஏதோ அவர் டை கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன், அவ்வளோதான். அப்படியே போயிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த டைக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எவனோ டை கட்டின்னு வராமல் ஏதோ ஆஃபீஸருக்கு போகுதுன்னு நினச்சிட்டு அவன் நினச்சிப்பான் போல, எனக்கு தெரியாது. நான் உடனே பாலிசி கொடுப்பான். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அந்த சாதாரண ஒரு 150 ரூபா டைக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குங்க. அது டை வந்து வீட்டில் டை ஷூ இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போகிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயே டை குணம் சேரும் இன்னமும் ஸ்டாஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி மாத்துங்க, அப்போ உங்க லைஃப் மாறும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கர சுப்பிரமணியன் சார். வணக்கம். மியூட்ல வச்சிருக்கல வீடியோ பேசுங்க சார். வீடியோ ஆன் பண்றேனா? நீங்க பண்ணிக்கலாமே, ஒன்னும் இல்ல பெர்மிஷன் மியூட் கொடுக்கல வீடியோ ஆவண மாட்டேங்குது. அப்படியா? சரி, எனிஹோ நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இதுக்கு முதல் உதாரணம் நம்ம குணசேகரன் சார்னு அவருடைய ஸ்பீச்சில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கடின உழைப்பு அவர் பண்ணியிருக்காரு, அதுக்கு தகுந்த முன்னேற்றம் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஏஜ் குரூப்ல உள்ள அனைவருக்குமே வாழ்க்கையில் இந்த தத்துவம் தான் நடந்திருக்கு. 70s இருந்து என்னோட ஏஜ்லாம் 70s நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சர்வீஸ்க்குன்னு வந்த அப்புறம் நிறைய உயர்வான பதவி வரைக்கும் வந்திருக்கேன். இன்னைக்கு எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 369 கஸ்டமர் இருக்காங்க. டிஎம் கிளப் மெம்பரா இருக்கேன். சாருடைய தத்துவத்தை ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது ஜீவன் சகன்னு ஒரு பிளான் வந்து எல்லாருக்கும் தெரியும். 35 பேரை கான்டாக்ட் பண்ணி அந்த காம்படிஷன் ஊட்டிக்கு குவாலிஃபை பண்ணேன். நம்ம கண்டிப்பா நம்ம சொஸ்தி குறையினால்தான் பாலிசி கிடைக்க மாட்டேங்கிறத தவிர, அவர் சார் சொன்ன மாதிரி பிளிந்தியா கிடக்குது. சங்கோச்சப்படாம நம்ம சித்தார்த்தன் சார் சொல்ற மாதிரி பார்க்கணும், பேசணும், கேட்கணும். நம்ம செல்வன் சாரு அடிக்கடி சொல்லுவாரு. அதே மாதிரி குணசேகரன் சாரு அவர் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமான பாதை. சபரிமலைக்கு இப்ப செல்லும்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்ற மாதிரி எல்ஐசி ஏஜெண்டா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய ஃபேமிலியை எல்ஐசி ஃபேமிலி ஆக்கியிருக்காரு. அதனால நல்ல உதாரணமா வச்சுக்கிட்டு நாம் எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ணணும். நம்ம குணசேகரன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இவர் இந்த அருமையான தங்கத்தை கொண்டு எங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்த வைக்க இந்த சிஓடி மெம்பர்ஸ் ராஜகோபாலன் சார், லீக் குரூப் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் தொடர்ந்து இந்த லீக் குரூப்பை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும். நிறைய பேர் அவங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாங்க. நம்ம சில பேர்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். அவர் சொன்னார் 1000 1 இஸ் ஹெல்ப், 2 0 வந்து பணம், 3 சொத்து, 4 குடும்பம். எல்லாமே ஒன்று அழிச்சாச்சுன்னா எல்லாம் போயிடும். இந்த கான்செப்ட் கூட நம்ம கஸ்டமர்ஸுக்கு சொல்லலாம். அதை வந்து உண்மையிலே எல்ஐசி வந்து இந்த எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குது. தேங்க்யூ வெரி மச் சார். ஆல் தேங்க்யூ. நன்றி எல்லாம் வந்து லீக் குரூப் தான் சொல்லணும். சார் வந்து ரிட்டையர்டு ஆர்ஐ சார், ரிட்டையர்டு ஆர்ஐ சார், கவர்மெண்ட் தாசில்தார். ஆமா, தாசில்தார். ஸோ நண்பர்களே, வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? இன்னும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. சார் வந்திருக்காரு, பயன்படுத்திக்கோங்க. கணேசன் சார் பேசுங்க. எல்ஐசி கணேசன் பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோ. சார் குணா சார். ஐயா வணக்கம் சார். இப்போ ஒரு புதிய ஏஜென்ட் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவர் வந்து எப்படி வந்து தொழிலை வந்து ஆரம்ப கட்ட எடுத்து ஒரு ஏஜென்ட் ஒரு மாசம் தான் ஆச்சு அப்படிங்கிற வந்து என்ன மாதிரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணா எந்த மாதிரி தொழில் அன்றாட நடவடிக்கை எடுக்கும்போது அவர் சக்சஸ் ஆக முடியும் பொதுவாக எல்லாருக்குமா சொல்லுங்க சார். உங்க கேள்வி மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார் புதுசா ஏஜென்ட் எடுத்திருக்கிறாரு, அவர் ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு.
ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு நல்லா சக்சஸ் ஆகணும்னா ஒரு பேசிக்கே எதுன்னு ஒரு புதிய ஏஜென்ட்டுக்கு நீங்க உங்ககிட்ட உங்க கிளியாவில் வந்து புதுசா ஏஜென்ட் எடுக்கிறதுக்கு வந்து சக்சஸ்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற என்ன நடைமுறை வந்து சொல்லி தருவீங்க, எப்படி வேலை செஞ்சா ஜெயிக்கலாம்னு சொல்லுங்க சார். நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஏஜென்ட்டோட ஏஜ் என்னன்னு பார்க்கணும் சார் மெயினாக. ஏன்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸ் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த 21 வயசு 25 வயசு இதெல்லாம் வந்து வேலைக்காகாத வயசு. அதெல்லாம் போட்டு போட்டு நான் வந்து மொட்டையாக போயிட்டேன். அதாவது நான் போய் அப்ரோச் பண்ணும்போதே மேரிடா அன்மேரிடா ஒரே வேலை தான். ஏன்னா இந்த மேரிடுக்கு அப்புறம் வர பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அடிப்படை பணம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இதான் நல்ல டைமிங்கு, நல்ல பிளாட்ஃபார்ம். அப்போ ஒரு மேரிடு பர்சனுக்கு போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கும். ஒன்று கை குழந்தை இருக்கும், இல்லை வீட்டுக்காரன் டார்ச்சல் இருக்கும், இல்லை வீட்டில் பொண்டாட்டி தொல்லை இருக்கும், இல்லை வீட்டில் வருமானம் இருக்காது, இல்லை வேலை இருக்காது, வேலை இருந்தால் சூழ்நிலை சரி இருக்காது. அப்போ அந்த சமயத்தில் சும்மா ஊரை சுற்றிக்கின்னு ஒரு மாதம் 20,000 சம்பாதிக்கணும் நான் அண்ணன் வயசு சொல்கிறேன் வரியா, அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதுக்காக நீங்கள் போயிட்டு பாலிசி பண்ணு, பாலிசி கொடு, பாலிசி கொடுத்தா தான் உங்களுக்கு கமிஷனு அப்படிலாம் டைரெக்டாக பேசினா சத்தியமாக யாரும் எந்த ஏஜென்ட்டும் நிற்க மாட்டாங்க சார். சரி கேட்கல யாரும். பேக்ரவுண்ட் சவுண்ட் வராம பாத்துக்கோங்க சார். ஆ குணா சார் கேக் சார் சொல்லுங்க சார். யாரோ கூப்பிட்டீங்க சார். கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குது. அதாவது புதுசா புதுசா வர ஏஜென்ட்டை எப்படி கேட்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மேனா இல்லை வந்து பேச்சுலரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பேச்சுலரா இருந்தா அங்கேயும் ஒரு டெஸ்ட் இருக்கு. அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலரா இருக்கும்போது அவர் வந்து யாரோட அரவணைப்புல இருக்காரு, அப்பா சார் எங்கே சார் சவுண்ட் வருது? பேக்ரவுண்ட் சவுண்ட் வராம பாத்துக்கோங்க. சார் கேக்குதுங்களா? க்ளோஸ்ல தான் சார் இருக்கு. சார் இப்ப கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது, சவுண்ட் வருது என்ன அதாவது பேச்சுலரு இல்லைன்னா வந்து ஃபேமிலி மேன், இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல ஏஜென்ட் போறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணணும் சார். சார் வணக்கம் சார். சார் நான் ஏஜென்ட் போடுறத பத்தி கேட்கலீங்க சார். ஒரு புது ஏஜென்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் சார் சொல்ல வரேன். புது ஏஜென்ட் முதல்ல அவங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணும் சார். அவங்க மேரிடா அன்மேரிடான்னு முதல்ல பார்க்கணும். மேரிட் பர்சனா இருந்தாங்கன்னா புது ஏஜென்ட் நீ சொல்ற நபர் வந்து மேரிடா அன்மேரிடா சார்? இல்ல சார், அவர் வந்து ஏஜென்ட் சார். நான் ஒரு புது ஏஜென்ட், நான் எப்படி ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி கேட்கிறார். இஸ் நாட் அவர் சிஎல்ஏ கிடையாது. நான் ஒரு புது ஏஜென்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நீங்க உங்க ஏஜென்ட்டுக்கு எப்படி நீங்க ஐடியா கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார். நான் ஒரு பெரிய ஏஜென்ட் நினைச்சிட்டேன் சார், சாரி சார். ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால நீங்க முதல்ல நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணணும். நிறைய பிளானை பத்தி ஒரு முக்கியமா ஒரு 3 பிளானை வந்து தரவா தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க வெளிப்படுத்தணும். எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா பிஸ்னஸ் பண்ண முடியாத போயிடும். அப்போ தெரிஞ்சுக்கிறத வெளியில போய் 4 பேர்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நீங்க உங்க பேர்ல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கணும். முதல்ல நீங்க எல்ஐசில தான் வரீங்க அப்படின்றதுக்கு உங்க கழுத்துல ஒரு ஐடி கார்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் உங்க வண்டியில எல்ஐசி ஸ்டிக்கராவது இருக்கணும். நீ எல்ஐசில இருந்து தான் வரேங்கிறத பாக்குறது. சில பேர் அதெல்லாம் இல்லாம போனா யாரும் கேட்கவும் மாட்டாங்க. நீங்க கேட்கணும்னு நினைச்சா உங்க கார்டு கொடுங்க, நான் அப்புறம் பேசுறேன்னு வாங்க. கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்கள வந்து ஒரு மாதிரியா அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் உலகமாக மாறிட்டு இருக்கு. ஃபோன்லேயே டிஜிட்டல் கார்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால புதுசாக வர ஏஜென்ட்டு ஃபாலோ பண்ணால் நல்ல சக்ஸஸாக வரலாம். நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணணும். முக்கியமாக ஒரு 3 திட்டத்தை தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிய 4 பேருக்கு சொல்லி 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 பாருங்க. அது 5வது வாரத்துக்கு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பாலிசி நிச்சயம் கிடைக்கும். எனக்கு சொல்லி கொடுத்துக்கிற பாடம் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் ஒரு மாங்காய் இருக்கு மரத்தில். உங்கள் கையில் வந்து ஒரே ஒரு கல்லை கையில் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு கல்லை வச்சு அந்த மாங்காய் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாங்காய் விழுந்துருமா?
கணேசன் சார் கேக்குதா? வாய்ப்பு கம்மிங்க சார். கேக்குங்க சார். சரி குறி வச்சு அடிச்சா திறமை இருந்தா விலக வாய்ப்பு. புரியுதா? இப்போ நீங்களே சொல்றீங்க குறி வச்சு அடிச்சா, அப்போ நீங்க குறி வச்சு பேசணும், குறி வச்சு பேசணும், அப்பதான் கிடைக்கும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட 6 கல்லு கொடுத்துட்டேன். 6 கல்லு கொடுத்துட்டு அந்த மாங்காய் அடிக்க சொல்றேன். அதுல ஒரு கல்லாவது படுமா படாதா? படுங்க சார், வாய்ப்பு அதிகம் சார். வாய்ப்பு அதிகம் இல்ல, கண்டிப்பா படும். கண்டிப்பா படும். இதான் சைக்காலஜி. இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்த 6 பேருக்கு சொல்லிட்டோமான்னு பாருங்க. அதுவும் டெஃபினட்டா நம்பிக்கையோட சொல்லுங்க. நம்பிக்கையோட சொல்லணும். அந்த நம்பிக்கையோட சொன்னாதான் உனக்கு பாலிசி வரும். நீங்க வந்து கொடுக்க போகும்போதே இவன் போடுவானோ போட மாட்டானோ, சரி கொடுத்துட்டு வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க எண்ணங்களுக்கு வைப்ரேட்டு அவங்களுக்கு போய் சேராது. பாசிட்டிவான எண்ணத்தோட நீங்க அப்ரோச் பண்ணும்போது 4 பேர்ல 6 பேர்ல 2 பேர் சத்தியமா உனக்கு பாலிசி போடுவோம். பாசிட்டிவ் மைண்ட் அது நிச்சயமா இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா, இப்போ உங்க வீட்டாண்ட இருக்கிறீங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஜங்ஷன்ல பைக்ல உன்னை யாரோ இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த 1 கிலோமீட்டர் தள்ளி நீ நடந்து வரணுமா இல்ல யாராவது கை போட்டுட்டு போயிடலாமா நீங்க யோசிக்கிறீங்க. சரி, எல்லாரும் இந்த பக்கம் தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்ஷன்ல நின்றுக்கிட்டு போறவங்க கிட்ட கை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட கை போடுறீங்க, உடனே நிறுத்திடுவானா? ஏத்த மாட்டேன். ரெண்டாவது ஒரு ஆளுகிட்ட நம்பிக்கையோட கை போடுறீங்க, நிறுத்துவானா? நிறுத்துவாங்க. சொல்ல முடியாது. ஆனா 6 பேர்கிட்ட நம்பிக்கையோட கை போட்டா ஒருத்தவனாவது உன்னை ஏற்றி ஊட்டான விட்டுருவோம். இதே மாதிரி நீங்க 6 பேர்கிட்ட நம்பிக்கையோட பாலிசி கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பாலிசி போடுவாங்க. இதான் கான்செப்ட். சரி சார். நம்பிக்கை ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நீங்க எல்ஐசியில் இருக்கிறீங்கிறது தெளிவுபடுத்தணும். அதான் மெயின். சும்மா நானும் கடைக்கு போனேன், எப்பயா திட்டுவாங்க எங்க ஒய்ஃப். அதாவது டெத்துக்கு போனாலும் ஐடி கார்டோட தான் போவேன், கோயிலுக்கு போனாலும் ஐடி கார்டோட தான் போவேன், எங்க போனாலும் ஐடி கார்டு இல்லாமல் போக மாட்டேன். எப்போ என் உடம்புக்கு சொக்கா அவுத்து வைக்கணும்னா அப்பதான் ஐடி கார்டு வெளியே வரும். அப்பதான் என்னோட கோயில். அதனால தான் நிறைய பாலிசி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் என்னை இங்க கூப்பிட்டு வச்சு உங்களோட பேச வச்சிருக்காங்க. இதான் உண்மை. தேங்க்யூ சார். அருமை அருமை. சந்திரசேகர் சார், சந்திரசேகர் சார் பேசுங்க சார். அப்ப எல்லாரும் 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க சார், மணி ஆயிடுது. நாங்க அப்பதே ஓபன் பண்றப்ப யாரும் வரல. குயிக்கா பேசுங்க சார். சந்திரசேகர் சார். சார் வணக்கம். சந்திரசேகர் பல்லடம் சார், சூலூர் பிரான்ச் ஏஜென்ட் சார். சின்ன டவுட் சார். இப்ப மல்டிபிள் டாஸ்க் பண்றாங்க, ஜெனரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. பட் லைஃப்ல ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணலாம் சார்? அதாவது முதல்ல எல்ஐசியோட கான்செப்ட் என்னன்னா லாங் டேர்ம் இன்கம் இருக்கு. இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எல்ஐசியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஜென்ரல் இன்சூரன்ஸு இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டார் ஹெல்த் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் நான் உங்ககிட்ட வந்து ஸ்டார் ஹெல்த் நான் எடுத்துப்பேன். அடுத்த வருஷம் நான் பண்ணுவேன், கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன், வேற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு ஹெச்டிஎஃப்சியில் எடுத்துப்பேன், இல்லைன்னா ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷனில் எடுத்துப்பேன், எங்கேயாவது எடுத்துப்பேன். அப்போ உனக்கு வருமானம் நின்று போயிடும். ஆனால் என்கிட்ட எல்ஐசி ஒரு தடவை போட்டுட்டான்னா கடைசி வரைக்கும் அவன் என்கிட்ட கட்டி தான் ஆகணும். அப்போ தான் அந்த கட்டின பணத்தை நான் திருப்பி வாங்கி கொடுப்பேன். ஒரே வருஷம் கட்டினா கூட திருப்பி வாங்கி கொடுத்துருவேன். இல்லை ஒரு 5 வருஷம் கட்டினா கூட அவனுக்கு அவசரத்துக்கு கடன் வாங்கி கொடுப்பேன். அதன் மூலியமா அவன் வீட்டுக்கு போயிட்டு 2 பாலிசி எக்ஸ்ட்ரா வாங்கி வந்துடுவேன். ஒருத்தரையே நம்பிட்டு இருக்க மாட்டேன் நான். அதனால நான் எல்ஐசி முழுசா நம்பி எல்ஐசி தவிர வேற எதுவும் நான் பண்றதே இல்லை. பண்றேன், யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவேன். அவங்க மூலியமா அங்கேருந்து ஒரு வருமானத்தை நான் எடுத்துப்பேன். அதான் திறமை. இல்ல சார், என்னோட பிரச்சனை கேட்டீங்கன்னா வருஷம் ஒரு 45 கோடி பிரீமியம் வச்சிருக்கேன் ஜெனரல் இன்சூரன்ஸ் நான். சூப்பர் சார். அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா, லைஃப்ல என்ன பண்ண ஐடியா கொடுங்க. அவங்ககிட்டயே நீங்க கேளுங்க, சார் வண்டிக்கு வச்சிருக்கீங்க, உயிர் இல்லாத வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போறீங்களா, ஓட்டுறவங்க உங்களுக்கு ஏன் சார் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கணும்? சின்னதா ஒரு பாலிசி எடுத்துக்கங்க சார். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். ஒரு மந்த்லி ஒரு 5000 கட்டுங்க, மாசம் ஒரு 10,000 ரூபாய் கட்டுங்க, சின்னதா. சார் லைஃப்ல எம்டிஆர்டி பண்றேன், பட் அதுக்கு மேல பண்ண முடியல. அதான் அது நீங்க இன்னும் முழுசா இன்வால்மெண்ட் ஆகல. அதான் விஷயம். முழுசா இன்வால்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க இன்னும் பெரிய ஆளா இருந்தலாம் சார். ஏன்னா உங்களுக்குள்ளேயே நிறைய விடைகள் இருக்கு, நிறைய தேடல்கள் இருக்கு. அதனால நீங்க நிச்சயமா பெரிய ஆளா வருவீங்க சார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. தேங்க்யூ சார். நன்றி சார். அதிபாலமூர்த்தி சார் பேசுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஆக்சுவலி மோர் தென் 200 பாலிசிக்கு மேல இருக்கேன், திண்டுக்கல் சிஎல்ஐஏ சார். ஓகே சார். மோர் தென் 200 மேல பாலிசி இருக்கு. பட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்டைல் கன்சர்ன்ல நான் ஒர்க் பண்றதுனால என்னோட இதுல ஒரு நிறைய பாலிசி எஸ்எஸ்ல போட்டு விட்டேன். நல்ல விஷயம் சார். பட் அது இன்னைக்கு அது டெக்ஸ்டைல் மூடிட்டாங்க. அதனால அதுல ஒரு 40 50 60 பாலிசி வந்து அப்படியே லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளப் மெம்பர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்?
ஒவ்வொரு வீடும் அட்ரஸும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு ரிவைவல் கொட்டேஷன் எடுத்து போயிட்டு அவங்க கிட்ட கொடுங்க. அதை கொடுத்துட்டு அதை வந்து முதல்ல பாலிசியை கரண்ட்ல கொண்டாந்துருங்க. அதுக்கப்புறம் கமர்ஸ்மெண்ட் டேட்டை வச்சு நீங்கள் அசால்ட்டாக அந்த கோட்டையிலையோ ஆஃப்லையோ மாற்றுங்க. இது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளம்பர் வந்துடலாம். அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் அந்த மாதிரி மாத்திட்டேன் சார். அந்த லேபருக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியல சார். அவங்க வெளியில இன்னொரு மில்லுக்கு போனாங்கன்னா இதை கட்ட மாட்டேங்கிறாங்க சார். அவங்க ரைட் அவங்க சார். இது பத்தல. அவங்களுக்கு தான் அந்த ரிவைவல் கொட்டேஷன் போட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, உங்களுடைய காப்பீடு அமௌண்ட் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ஆனால் நீங்க வேணான்னு போறீங்க. நாளைக்கே எதனா பிரச்சனைன்னா என்னை வந்து நீங்க கேட்கக்கூடாது. இவ்வளோ நீங்க சப்போஸ் இதை கட்டிட்டு கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல டபுள் சம்மர்ஷூடும் கிடைக்கும். விபத்தா இருந்தா அதை வந்து நம்ம மறைமுகமா சொல்லணும். எடுத்துக்க நேரடியாக மூஞ்சிக்கு நேராக பேசிடக்கூடாது. அதே மாதிரி கட்டிட்டு வந்தா உட்கார இடத்துல உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும். இன்னைக்கு இந்த அமௌண்ட் எல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ அந்த கம்பெனியில வேலை பார்த்தா இப்போ வேற ஒரு கம்பெனிக்கு போற ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ற, 100 200 செலவு பண்ற, இதுல எவ்வளவு வந்துட போகுது பார்த்து யோசிச்சு செய். நல்ல விஷயம், உன் நல்லது தான் சொல்றேன்னு சொல்லிட்டு முடிஞ்சா அவங்க ஃபேமிலியில அவங்க வீட்டுக்காரமா கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா பாலிசி கரண்ட்ல வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. காளிமுத்து சார். சார் வணக்கம். தேங்க்யூ சார். குணசேகரன் சார், மிக்க அருமை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு யதார்த்தமான பயிற்சி வகுப்பு உங்களுக்கு. உண்மையிலேயே எல்லா நண்பர்களுக்குமே இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், பிசிக்கல் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா நீங்க இருந்து இன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ. இருந்தா கூட என்னோட ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, எப்படி உங்களால எல்லா ஒர்க்குக்கு டைம் அலோகேட் பண்ண முடியுது? ஏதோ முன்னாடியே சொன்னீங்கன்னு தெரியல எனக்கு ஒரு வேலை. ஸோ சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க பயங்கர பிஸியா ஒவ்வொரு செகண்ட் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நாளை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு என்ன தெரியும். நீங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகுது இந்த கேள்வி கேட்கறீங்க. ஒர்க் பண்றது நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க சார், அதனால கேட்டேன். சரி சார், எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன் இதுக்கு. ஏன்னா காளிமுத்து கேட்கறாரு, என் தம்பி கட்டி பிடிக்கணும் ஆசையா இருக்கு, ஆனால் இல்லை. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த லீ குரூப்புக்கு 2 பேருமே ஜாம்பவான் தானே? அப்படிலாம் இல்லை. தம்பிக்கிட்டே நான் சந்தேகம் கேட்பேன், தம்பி எனக்கு காலையே ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்பாரு. அதான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது சின்ன வயசுல இருந்தே என்னன்னா, எப்படி சொல்றது, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது எப்படின்னா, எங்க வீட்டில் மாடுகள் வளர்ப்போம், பசுமாடு. அதை எடுத்துட்டு போயிட்டு கழனியில வந்து குச்சி அடிச்சு கட்டுவோம். அப்போ கட்டும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் எதேர்ச்சியா வந்து அப்போல்லாம் ஸ்கூல் போகிறதா இருந்தா அப்போல்லாம் வந்து 10 பைசா 4 தான் கொடுப்பாங்க வீட்டில். அதையே வந்து அண்ணன் 5 காசு எடுத்துப்பான், நான் 10 பைசா எடுத்துப்பேன். அந்த 4 வாங்கி ஜோபியில் போட்டுட்டு மாடை கட்டுறதுக்காக கழனிக்கு போயிட்டு மாடு கட்டுறதுக்கு போகிறேன். அப்போ அந்த வயல்வெளியில அறுப்பார்த்திட்ட வயல்வெளியில குச்சி அடிச்சுட்டே இருக்கும்போது பாக்கெட்ல இந்த 4 வந்து அந்த வயல் வெடுப்புல விழுந்துச்சு. அதாவது காஞ்சி போயிருக்கும் அந்த வயல்வெளி. அப்போ அந்த எப்படி சொல்றது, அந்த அறுப்பார்த்திட்ட தாள் அறுத்துட்டா அங்கங்க வெடுப்பு வெடுப்பா இருக்கும். அந்த வெடுப்புல விழுந்துச்சு 4. அப்போ ஸ்கூலுக்கு போவோம்னா 4 எப்படி எடுக்கிறது, மாட்டை கட்டிட்டோம், என்னடா பண்றது சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்கு போய் கடப்பாரை தாந்து அந்த 4 அந்த கழனியை நோண்டி 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 உள்ள எடுக்க உள்ள போகும். அப்புறமா அதை எடுத்துட்டு அப்புறமா போனேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை அடையாம விடக்கூடாது, அந்த ஒரு வெறி இருக்குது எனக்கு. ரெண்டாவது என்னன்னா, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுல அண்ணன் தம்பிங்க 7 பேர். எங்க அம்மா பேர் சொல்லி கொடுக்கும்போது ஜீவா, குணா, கருணா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என் பேரை போட மாட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஏதாவது வேலை வைக்கணும் எல்லாம் ஓடிடுவாங்க. ஆனா எல்லா வேலையும் நான் எந்த வேலை கூப்பிட்டாலும் செய்வேன். அவங்க ராமர் பார்த்துப்பான், அவங்க ராமர் பார்த்துப்பானுவாங்க. அப்போ எனக்கு கடவுளே இன்னும் நிறைய சக்தி கொடு, எனக்கு இன்னும் நிறைய சக்தி கொடு, எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு இன்னும் நிறைய வேலையை எடுத்து போட்டு செய்வேன். அதே மாதிரி எல்ஐசிக்கு வரும்போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வரட்டும், எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பிரச்சனையை நான் தான் பார்க்கணும், பிரச்சனையை நான் தான், வேற என்ன பிரச்சனை இருக்குது, வேற என்ன பிரச்சனை இருக்குது, வேற என்ன பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இந்த பிரச்சனையை தேடி 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 நானே அலையிறதுனால எதுவுமே பிரச்சனையாவே தெரியல, எதுவும் டைம் போனதாகவும் தெரியல, எதுவும் வேஸ்ட் ஆனதா மாதிரி தெரியல. கேட்கறது பார்க்கறது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். சூப்பர் சார், உங்க உழைப்பினுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியும். மற்ற நண்பர்கள் யூஸ் பண்ண கேட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அற்புதமான பயிற்சி சார், தேங்க்யூ. செல்வகுமார் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசணுமா, முடிச்சுக்கலாமா? ஓகே, மணி ஆயிடுத்து. we will go to the vote of thanks. அங்குராஜ் சார். செல்வகுமார் சார் வந்திருக்காருங்க சார். பேசுங்க சார், செல்வகுமார் சார், சீக்கிரம் பேசுங்க சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், கேட்கல. லீ குரூப்புக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
குணாக்கு தான் சொல்லணும் நீங்க. கடவுளுக்கு தான் சொல்லணும், எனக்கு சொல்லாது. எல்லாம் எல்லாருக்கும் மேல கடவுள் தான். அவர் தான் உங்களோட பேச வச்சாரு. இவ்வளவு ஒரு டிப்ஸ் கொடுத்து ப்ராக்டிக்கலா சொல்லியிருக்காரு. உங்க கொயரி என்ன சார்? ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு சவுண்டு சார். ஏதாவது அவர்கிட்ட சார்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? சரி சரி, தேங்க்யூ ஸோ மச். நவ் இட் இஸ் டைம் ஃபார் vote of thanks. I would now request our COT member Mr. Anguraj to render vote of thanks. Anguraj sir. சார் வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா குணசேகரன் வந்து ரொம்ப அற்புதமான பயிற்சியை எளிமையா ஒரு புதிய முகவர்களுக்கு, சிறிய முகவர்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த நியூ குரூப்ல ஒவ்வொரு வாரமும் புது புது விஷயங்கள் நம்ம மக்களுக்கு நிறைய கிடைக்குது. அதுல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அழகான பயிற்சி. அவரு கணேசன் சார் எல்லாம் கேட்ட மாதிரி ஒரு புதிய முகவர் ஒரு ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்றதுன்னு கூட தெரியலனா கூட அதை எப்படி பண்ணணும், எப்படி கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தணும், எப்படி தொழிலை நேசிச்சு செய்யணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சார் வந்து அழகா சொல்லியிருக்காரு. இது முகவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தது. அதனால தனிப்பட்ட முறையில உண்மையாலுமே சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். எங்க லீ குரூப் சார்பாகவும் எங்களுடைய இந்த குழுவில் கலந்து கொண்ட மீட்டிங்ல கலந்துக்க அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். குணா சார், மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் குணா சார் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு another 1 hourல it will be uploaded in YouTube sir. I will send you the link. Thank you, sir. Thank you very much for your time. Thank you audience. Thank you COT members. We will close the session now. Thank you very much. தேங்க்யூ சார். Lot of thank you sir. Thank you sir. Thank you. Thank you, Bye-bye. thank you, Guna sir. Thank you sir. Thank you madam. Thank you, Thank you, Guna. genius. Thank you. Thank you. Thank you. Thank you sir. Prabha, Thank you, sir. Prabha, thank you. Thank you. Thank you. Thank you. இன்னொரு செஷனுக்கு உங்களை கூப்பிடுவோம் சார். ஏன்னா லாட் ஆஃப் இன்புட்ஸ் நிறைய தேவையா இருக்கு, தேடல்கள் நிறைய இருக்கு. எங்க அண்ணன் வந்து போயிட்டாரு பிரபான்னு. ஆமா. Thank you, Guna. Thank you. செஷன் எப்படி சார் பாக்குறது? எனக்கு வந்து டிஓ குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தார் லிங்க்ங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். ரொம்ப நன்றிங்க சார். நல்ல மீட்டிங் அருமையா இருந்துச்சுங்க சார். நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரி அடுத்த மீட்டிங் எப்படி சார், நான் எந்த இதுல போய் பாக்குறது எப்படி சார்? நீங்க நம்ம குரூப்ல சேர்ந்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் வரும். நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, என் நம்பர் இருந்ததுன்னா. இல்ல என்னோட சிஓடி மெம்பர்ஸ் நிறைய எந்த பேர் இருக்காங்க குரூப்ல இல்லையா வந்ததுங்க சார் உங்களுக்கு? உங்களுக்கு. சார் எனக்கு டிஓ குரூப் ஒருத்தர், நம்ம பழைய டிஓ ஒருத்தர் குரூப் வச்சிருந்தாரு சார். அதுல லிங்க் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதுல நான் லிங்க்ல தான் உள்ள வந்தேங்க சார். உங்க நம்பர் கொடுத்துட்டாங்க சார். அப்படி உங்க நம்பர் இந்த குரூப்ல நம்பர் போடுங்க. கொடுங்க, இல்ல நாங்க அந்த பேசுறோம். பாரதி மேடம் இல்ல அவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. நீங்க பாரதி சார் மேடம். ஒரு சார் சார் அந்த ஏஜென்ட் உங்க நம்பர் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிடுறேன். சார். 87541 87541 17554 சார். ஓகே சார். 17554. ஓகே ஓகே. உங்க தேங்க்யூ நேம் சார்? உங்க நேம் சார்? சார் பிரேம்குமார். பிரேம்குமார். சரி எந்த சார். பிரான்ச் சார்? சார் அன்னூர் பிரான்ச், அவினாசி பிரான்ச். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ குணா சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.